நம்மிடையே நம்முடைய உரை ஆசிரியர் அக்கு ஹீலர் ரமேஷ் ஐயா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க தொடர்ந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து நிறைய பல நல்ல தகவல்களை நமக்கு இன்ட்ராக்ஷன் மூலமா நமக்கு வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு உண்மையாகவே நமக்கு என்ன வேணும்னா, இந்த மனம் வந்து மகிழ்ச்சியா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? ஐயா அவங்க இன்னைக்கு மனமே மகிழ்ந்திரு அப்படின்ற தலைப்புல மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் மகிழ்வோடு வணங்கியும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மாலை வேளையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ரீசெண்டாக அம்மாட்ட பேசும்போது என்ன டாபிக் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது, ஐயா எல்லாத்துக்கும் ஒரே ஆம், சிக்கல், பலச்சிக்கல், அது மனச்சிக்கல் அப்படின்னாங்க. என்னதான் நம்ம பயிற்சி கொடுத்தாலும், என்னதான் பயிற்சி செஞ்சாலும் மனம் சார்ந்து நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை பற்றியே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். டாபிக் என்னமோ மனமே மகிழ்ந்துன்னு சொல்லி அப்படியே கேட்சியாக இருந்தாலும், நம்ம செய்ய வேண்டியது வந்து அன்றாடம் நம்ம சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் இல்லையா? சிலது பேசியிருக்கோம். பேசி நம்ம வந்து அதை கடைப்பிடிச்சோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லி அது காதில் கேட்கறதோட நின்றுறோம். அதை மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கடைப்பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோர்ஸ் ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைனில் தான் இன்னைக்கு தான் நிறையா யார் யார் நினைக்கிறவங்கலாம் இன்னைக்கு வந்து கோச் ஆயிடுறாங்க. நினைக்கிறவங்கலாம் வந்து இன்னைக்கு டீச்சர் ஆயிடுறாங்க இல்லையா? நான் 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 ஸ்கூல் டீச்சர்ஸை சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சமாக அறிவு இருந்தால் உடனே டீச்சர் ஆயிடுறாங்க அப்படிதானே? அப்போ அவங்கெல்லாம் வந்து சொல்ற விஷயம் என்ன? இந்த நான் சொல்ற விஷயங்கள வந்து கடைபிடிக்கிறவங்க ஒரு வாரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஒன்லி 1% ஆஃப் பீப்புள் தான் வந்து அ இந்த மாரியான விஷயங்கள செய்வாங்க. அசாதாரண மனிதர்கள் மட்டும் தான் செய்வாங்க அப்படின்ற மாரி சொல்றத நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா அவ்ளோ கஷ்டமா? மனச பத்தி புரிஞ்சுக்கிறது அவ்ளோ கஷ்டமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிஃப்ட் வரமாட்டேங்குது. நம்மகிட்ட மனசுன்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனா வந்து அந்த ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நம்மகிட்ட வர மாட்டேங்குது. அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. காரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அடுக்கிக்கிட்டே போலாம். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லலாம், பண பிரச்சனைன்னு சொல்லலாம், அ உடல்நிலை பிரச்சனைன்னு சொல்லலாம். சில பேர் பிரச்சனையே இல்லாம எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு பிரச்சனைன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா நம்ம அடிப்படையா பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள், போன ர மனம் சம்பந்தமா நம்ம 2 வாட்டி பேசியிருக்கோம். 2 பார்ட் மாரியே நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது பேசும்போது இருந்த ஆட்கள் இந்த கூட்டத்தில இருக்கீங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ம். ஆமா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள அன்மியூட் பண்ணுங்களேன். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். விஜயம்மா, விஜயால். விஜயம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. உங்க வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. ஆ என்ன நம்ம என்ன பேசினோம்? மனம் சம்பந்தமா என்ன பண்ணணும்னு பேசினோம்? ஏதாவது 1, 2 ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. திடீர்னு கேட்டதும் பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா திடீர்னு கேட்டாலும் ஞாபகத்துக்கு வரும். அந்த நீங்க அது அது எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல எல்லாம் நம்ம என்னென்ன ஹாபின்லாம் கேட்டீங்க.
நம்மளுக்கு ம் எது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. சமைக்க பிடிக்கும், புக்கு படிக்க பிடிக்கும், அதெல்லாம் சொன்னாங்க. ம் அந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மன மகிழ்ச்சி தருது நமக்கு. சரிங்க. பண்ணீங்களா? நான் எப்பயுமே இயற்கையோட ஒன்றி ரசிப்பேங்கய்யா. ஒவ்வொன்று காலையில இந்த பேர்ட்ஸ் சத்தம்லாம் அது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். ம் ஒவ்வொன்றையும் நான் பார்க்குற ஒவ்வொன்றையும் இயற்கையோட இணைச்சு தான் பார்ப்பேன். ம் வாழ்க்கையவே காலையில இருந்து நைட்டு வரைக்குமே. சரி 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 சரி. இல்ல, பிரபஞ்சத்தை நன்றி சொல்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றீங்க. அது ஒருவேளை காலையில இருந்து திட்டிட்டு இருக்கோ? என்னங்கய்யா? காலையில இருந்து திட்டிட்டு இருக்கோம், இந்த மனுஷ பசங்க பாருங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் குப்பையை போடுறாங்க, அங்கங்க குப்பையை போடுறாங்க, ஐயா இவங்க எவ்ரிதிங் வந்து எப்படியாவது எங்களுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்துருங்க காப்பாத்து. அப்படின்னு கத்துறாங்களோன்ற மாதிரி. கத்துனாலும் கத்துவோம்ல, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா. நம்மளா ஏதோ பாசிட்டிவ் மைண்டடா அது அது வந்து நன்றி சொல்லுது கடவுளுக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தெரியும். சரிங்கம்மா, நல்லது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் நான் சொன்ன விஷயங்களை வந்து யார் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் இப்போ நம்ம 2 மாதம் ஆயிருக்கும் பேசி, இந்த 2 மாசத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா மனசோட மாற்றம் அந்த அந்த சின்ன ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட உடல்லையும் மனசுலையும் சூழல்லையும் மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உடல் சம்பந்தமா நம்ம கடைசியா பேசுவோம் அது. ஆஹ் ஏன்னா இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கிறீங்க. உடல் சம்பந்தமாவோ ரசாயன உணவுகளோ ரசாயன மருந்துகளோ சாப்பிடாம தான் இருக்கீங்க. மனம் சார்ந்து சொல்லவே வேண்டாம். இருந்தாலும் ஏன் இவ்வளோ பேசியும் நமக்கு ஏதோ ஒரு ஒரு நெருடல் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல. உம், உங்க குழுல இருந்தே சொல்லுங்களேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணி திரும்ப சொல்லுங்க. என்ன பண்ணாலும் எனக்கு இந்த 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 மனப்பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. என்னென்னமோ பண்றேன் ஆனா என்னால முடியல அப்படின்றவங்க கை தூக்கி சொல்லுங்க. ஒரு 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 சின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனா அதை மாத்தவே முடியலன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முருகேசன் ஐயா, பாக்கியலட்சுமிமா. முருகேசனையே உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு ஆப்ஷன் அங்கே அன்மியூட்னு வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்க. ஆ, பேசலாங்க ஐயா. ஆ, ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாலேங்க அந்த அஹ், முரளிங்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் கார் எடுத்து ஓட்டி வா தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டினா அப்படிங்க என் பேர்ல. ம் ம் எனக்கு தெரியாம அந்த கார்லாம் அடமானம் வச்சுட்டு தலைமுறை ஆயிட்டாருங்க. அதுல ஒரு மன அதிர்ச்சி ஆயிடுதுங்க. அது இப்படி ஏமாண்டோமே அப்படின்னு சொல்லி ம் ஒருத்தர் நம்பி ஏமாண்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மன அதிர்ச்சி ஆயிடுது. நானும் பல வழியில முயற்சி பண்ணி பாக்குறேங்க, தவம் எல்லாம் பண்ணி பாக்குறேங்க. ஆஹ் தொடர்ந்து தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க இந்த இறை சாதனை மார்க்கத்துல இருந்தெல்லாம். ஆனா அதுல இருந்து வெளியே ம் வர ம் முடியும். ம். பண்ணா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா இருக்குதுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த நெகட்டிவ் எண்ணங்களாவே வருதுங்க ஐயா. அதுக்கு வெளியே வரக்கு ஏதாச்சும் ஒரு சரிங்க நல்லா. சரிங்க. சரி. ஆஹ் இதுக்கு இதுக்கு முன்னாடி என்னோட அந்த மனம் வகுப்புல இருந்தீங்களா நீங்க? இல்லைங்க ஐயா, இது வரைக்கும் இருந்தது இல்லைங்க. இல்ல இல்ல, ஓகே. தொடர்ச்சியா இருங்க, கடைசி வரைக்கும் இருங்க. நான் சொல்ற சரி விஷயங்களை அப்படியே உள்வாங்கிட்டு நீங்க கடைபிடிங்க. அதை சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். சரிங்க சரி. சரி, இது வந்து ஒருத்தர் ஒரு ஏமாற்றத்தினால வந்த ஒரு பிரச்சனை, இப்படி வச்சுக்குவோம். ம் ஆ, சரி, ஆமாங்க. அடுத்தது பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி அம்மா. வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடையா. ஆமா, சொல்லுங்கம்மா. மாற்றம்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் மாத்திக்கணுங்க ஐயா. நம்ம பிள்ளைங்களை தான் மாத்த முடியும். நம்ம பிள்ளைங்களவே மாத்த முடியல. இப்ப நாங்க தான் இயற்கையை எடுத்துக்கிட்டு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு. இப்படித்தான் இருக்கணும், நேரத்துல தூங்கணும், இப்படித்தான் சாப்பிடணும், இப்படி இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சோப்பு யூஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. அம்மா ஐயா ம் கேட்கிற கேள்விக்கு
நீங்க என்ன இல்ல கேக்குறாங்கன்னு இல்ல புரியுது. இல்ல இல்ல அம்மா விட்டுருங்க. ஆ, அவங்க உங்க விஷயம் சொல்லிட்டாங்க. பக்காவான ஆ, மேட்டர் சொல்லிட்டாங்க. மாற்றம். மாற்றம் மாற்றம் வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட எதிர்பார்க்கறீங்க, அதானே? ஆமா, நம்ம வீட்ல சூப்பர். இருந்தாவே உலகத்துக்கு வந்துருமே. ஆ, ஒவ்வொரு ஓகே ஓகே குடும்பத்திலயும் ஓகே. இருக்கிறவங்க சொன்ன கேட்டாவே உலகம் தெரிஞ்சிரும். அதே சூப்பர். என்னோட கான்செப்ட். ஓகேம்மா, ரொம்ப ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க. வளமுடன். வணக்கம்மா. தமிழ் செல்விம்மா. அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட தமிழ் சிக்கல் இல்லைன்னா செல்வியம்மா. ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால மாத்திக்க முடியல, மாத்த முடியல, ரொம்ப குமுறலா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை தமிழ் சொல்லுங்க. செல்வியம்மா நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் என்னுடைய உடன்பிறப்பு வந்து அண்ணா சார், ஏஜ் வந்து 49 தான். அவர் வந்து எனக்கு நல்லது நிறைய செஞ்சார் சார். அவரை பார்த்து தான் நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் வந்து அந்த இந்த மாத்திரை, அதாவது தூக்கு மாத்திரை எடுத்து தவறி போயிட்டாரு சார். சின்ன வயசுல 48ல இருந்துட்டாரு. ஓ. அது ம் என்னால் வந்து நானும் மாற்றிக்கிறேன். என்ன படிக்க வச்சது எல்லாமே என்னதுன்னு எனக்கு 45 ஆகுது. ஆனால் நானும் ம் நிறைய இதுமாரி விஷயம் ஈடுபடுறேன். ஆனால் அது வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ணா நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரேன்னு. ம் அதுதான் சார் ஐயா. சரி சரி, அதுல இருந்து வெளியே வர முடியல, அப்படித்தானே? ஆ. சரி, அடுத்து மது. ஐயா வாழ்க அம்மா வளமுடன் உங்களுக்கு. ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. ஆக்சுவலா வணக்கம். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேமிலில ஏதோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடியே தோண ஆரம்பிச்சிடும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது ம் பொறுமையா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேங்கய்யா. ஆஹ் இது அந்த சொல்யூஷனோ அவங்க ஃபுல்லா பேசுறத கேட்காம என் மனசுல தோன்றுது அதுதான் பின்னாடி நடக்க போகுதுன்னு இருந்தா கூட, ஆனா அந்த பொறுமை இருக்க மாட்டேதுங்க. அதை ரொம்ப நான் பிராக்டிஸ் பண்றேன் தவத்துல இருக்கும்போது. ஆனா ம் அது ஒரு 10 மினிட்ஸ்லயே அச்சோ நம்ம பொறுமையா இருந்து ஃபுல்லா அவங்க பேசுறதை கேட்டிருக்கணும். ம் ஆஹ் சொல்லிட்டோமே, நமக்கு மனசுல தோன்றதை சொல்லிட்டோமே அப்படின்னு ம் தோணுதுங்கய்யா. சோ அது இன்னும் மாத்த முடியலங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? வேற யாராவது இருக்கீங்களா? ஒரு பிரச்சனை வந்து என்னால இருக்கு. அதாவது நம்ம இது சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து குழுல இருக்கவங்க நம்மளை பத்தி ஏதோ நினைப்பாங்க. அப்படி இருந்து நிறைய பேர் கை தூக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். ஒரு வெட்க உணர்வு இருக்கும். ஐயோ, நம்ம போய் எப்படி இது சொல்றது, இதெல்லாம் போய் எப்படி நம்ம கூட்டத்துல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஒரு அதுல ஒரு பாதி பேர் கண்டிப்பா இருப்பீங்க. இப்ப 4 பேர் கை தூக்குனாங்க இல்லையா? இன்னொரு 5 6ன்னு யாராவது ஒண்ணு உடைச்சிட்டாங்க. பாத்தீங்களா? ஜோதி பையா வந்துட்டாங்க, விஜய் வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ணுங்க. அம்மா வாழ்க நீங்க. வளமுடன். ம் சில விஷயங்களை வந்து டிசிப்ளினா வைராக்கியமா வச்சு ஃபாலோ பண்ணா 2 நாளுக்கு மேல ஃபாலோவே பண்ண முடியாதுங்க. அப்படியே ஈகரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ற வரைக்கும். அது ம் கண்டினியூ பண்ண முடியல. அந்த வைராக்கியம் நமக்குள்ள அதை எடுத்துட்டு சக்சீட் பண்ண முடியல. சீக்கிரமா சரி. கலந்து விட்டுடுறேன். இன்னொன்னு வந்து இப்ப யாராவது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அவங்க ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் சரியாகணுன்றதுக்காக ஏகப்பட்ட சொல்யூஷன் நம்ம வாலண்டரியா கொடுக்குறோம்ல, அன்னெசரியா. நமக்கே தெரியாது நம்ம பிரச்சனை இருந்தாலும் அது ம் வந்து அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய பிரச்சனையில ரொம்ப மூக்கு நுழைச்சு அவங்க இதையே திங்க் பண்ற மாதிரி இருக்கு. அதுல இருந்து வெளியே வர முடியல. ஓகே. அவங்களுக்காக ப்ரே பண்றது, அவங்க தாட்ஸ் நம்ம ரொம்ப ம் டாமினேட் பண்ணுது. சோ ம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. சரிங்க, நல்லது. தேங்க்யூ. விஜய். தேங்க்யூ. அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. ஓகே சார். யாராவது ஏதாவது ஒரு வாட்டி நம்மள ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க அந்த மாதிரினா அது மைண்டுக்குள்ளே இருந்துட்டு அது அவங்களால இன்னும் 10 இயர்ஸ் வரையும் என்னென்ன பிரச்சனை வரும்னு ஓவர் திங்கிங் போய் ஒரு ஒரு சின்ன ஹர்ட்னாலும் ஒரு 10-15 டேஸ் தூக்கமே வர மாட்டுது. ம் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும்? பண்ணிக்கலாம். நீங்க போன கூட்டத்துல இல்ல இல்லையா? ஆமா. சரி, அப்போ அப்போ எங்க அம்மா ரொம்ப இருந்தாங்க. சிலர் மட்டும்தான். என்னங்கம்மா? எங்க அம்மா இதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் அவங்க பொண்ணு. அப்படியா? அம்மா உங்ககிட்ட கிடத்தலையா என்ன சொன்னோன்னு? சொன்னது. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து என்ன செய்யலாம், நான் சொல்ற விஷயத்தை எப்படி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில
அதை வந்து கடைப்பிடிச்சு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். சரி, இதுக்கு ஓகே. மேலே நம்ம கை தூக்க சொன்னோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பீறிக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு உத்வேகம் வந்துடும். அவங்க சொல்லிட்டாங்க நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, இதுலேருந்தே நம்ம சில சில பேரோட பிரச்சனைகள் மூலியமா நம்மளுக்கு அட்வைசஸ் தான் கிடைக்கும். நான் போன மீட்டிங்லேயே சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்மளோட நம்மளோட வயசு சொல்லுவோம் இல்லையா? ஏய், உன்னோட வயசு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நம்மளுக்கு வந்து அறிவு வளர்ந்துருக்கும். இல்லை படிச்சிருப்போம், மெத்த படிச்சிருப்போம், பிஹெச்டி முடிச்சிட்டோம், அதுக்கு மேலே நான் இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. ஏதாவது குடும்ப பிரச்சனை, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வரும் நம்மக்கிட்ட. அதாவது நம்மன்னு சொல்கிறது இந்த படித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆட்கள். அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த அட்வைஸ் வந்து உடனே அப்படியே ஏற்றுக்கிட்டு, அப்பா ஆமாம் இவர் சொன்னதான் கரெக்ட்னு போய் செய்வாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த பிரச்சனையோட இன்னும் நிறைய பிரச்சனை வந்து சேரும். அப்போ பொதுவா ஒரு ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க, ஒரு இந்த மாரி ஒரு சொற்பொழிவு குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு அதுலருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது 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 நம்மளுக்கு தெரியணும் முதல்ல. இப்ப இவரு பேசுறாரு, இது நமக்கு எப்படி வந்து சாத்தியப்படும்? இதுலருந்து என்னென்ன எடுத்துக்கலாம்? என்னோட வாழ்க்கை முறைக்கும், என்னோட மனசுக்கும் எப்படி வந்து இது ஏத்துக்க முடியுதுன்றத கவனிச்சு, அத சூஸ் பண்ணி, அந்த வழியா போனா நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். புரிஞ்சதுங்களா? ஒருத்தர் வந்து அ அ ஒரு ஒரு பிரச்சனைய பார்த்திருப்பாரு. இப்ப நான் வச்சுக்கங்களேன். இப்போ நீங்க சொன்ன ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு எனக்கு வந்திருக்கு. நான் அத ஒரு வழியில அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு 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 முடிவ நான் எட்டியிருப்பேன். அப்போ அப்படி எட்டியிருக்கும்போது, நான் அத வந்து உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல இது பண்ணுங்க. நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இது சரியாகும்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். நீங்களும் அப்படியே போய் கடைப்பிடிச்சீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா நான் அப்படின்றது ஒரு ஒரு தனியான யூனிக்கான மனுஷன். எனக்கான மைண்ட் இருக்கு. எனக்கான சூழல் இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற மக்களோட எண்ணங்கள், அவங்களோட செயல்பாடு, இந்த மாரி நெறைய விஷயங்கள் சுத்தி இருக்கு. அந்த டைம்ல எனக்கு அந்த அந்த முடிவு எட்டும்போது, எனக்கு சாதகமா இருந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதகமா இருக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, அது யார்கிட்ட இருந்து பிறக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து தான் பிறக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட இருந்து தான் பிறக்கும். கைடன்ஸ் வேணா குடுக்கலாம். ஸோ, இப்ப நான் குடுக்க போறது கைடன்ஸ் மட்டும் தான். இப்ப தனித்தனியா ஒவ்வொருத்தர் கேட்டது எதுக்குன்னா, இது எல்லாமே கலந்து இதுக்கான சொல்யூஷன் ஒரு கைடன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. அப்ப அது அது செயல்படுத்தும்போது, இந்த ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க இப்போ. நீங்க ஏன் அத ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா, இயல்பா சில மாற்றங்கள் நான் கொண்டு வரணும். இல்லையா? இப்போ வீட்ல வந்து தூசி படிஞ்ச ஒரு ஒரு அறை இருக்கு. அத அத மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, அது கஷ்டப்பட்டு தான் செய்யணுமா? இல்ல அடிக்கடி அது ஒரு வாட்டி செஞ்சுட்டு அடிக்கடி அத அது லைட்டா நம்ம தூசி தட்டி கிளீன் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும். அப்போ இப்ப நம்ம பண்ண போறது, நம்மகிட்ட இருந்த குப்பையெல்லாம் மொத்தமா வெளிய நீக்குறது. நீக்கிட்டு அதுக்கப்புறம் தினமும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நம்மள நம்மளே வந்து மாத்திக்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, "அ வீட்டாளுங்க முதல்ல மாறணும். வீட்டாளுங்க மாறுனா உலகமே மாறிடும்." அப்படின்னா, அம்மா நீங்க அப்படி ஒரு எண்ணத்த வச்சிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு அத மாத்துங்க. வீட்டாளுங்களலாம் மாத்தவே முடியாது. நம்மளோட புருஷர்களையும் அ யாரையுமே மாத்த முடியாது. நீங்க வேணா அ சேலஞ்ச் பண்றேன். யாரையோ ஒருத்தர மாத்த முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாத்த முடியும். அந்த ஒருத்தர் நம்ம தான். ஸோ மாற்றம் அப்படின்றது நம்மகிட்ட மட்டும் தான் வருமே தவிர, நம்ம இன்னொருத்தர்ட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ப வந்து கண்டிப்பா ஒரு லூசர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து முட்டாளா தான் இருக்கோம். இன்னொருத்தர மாத்தணும்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா அவங்க பின்னாடி மாற்றத்த பார்க்கறதுக்குன்னே ஓடிக்கிட்டே போய் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். அதனால வந்து அந்த அந்த விஷயத்த கைய விட்டுருங்க. ஆ சிம்பிளா நான் ஸ்டார்ட் பண்றேன். போன வாட்டி நம்ம பேசினது தான். ஆ நம்ம மனசு வந்து எப்பவுமே ம் ஏதோ ஒரு விஷயத்த ஊட்டிக்கிட்டே இருக்கும். இல்லையா? அப்போ ஆ அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த எண்ணங்களுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அத கட்டுப்படுத்த முடியுமா? அப்படின்னு
போன வாட்டி பேசினவங்க வேண்டாம், புதுசாக இப்போ வந்திருக்காங்க. நம்ம மனசில் தோன்றுகின்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது மட்டும் ஒரு 2 3 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ராமச்சந்திரன் சுந்தரமையா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ராமச்சந்திரன் பேசுறேன். இப்ப எண்ணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஐயா. ஆனா அந்த எண்ணத்தை நம்ம எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா. நான் யோசிச்சு கூட பார்த்துட்டேன் ஐயா. அது பாட்டம் வருது, அது பாட்டம் போகுது. அப்போ நம்ம சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு தான் செய்ய முடியுமே தவிர அது அதுவும் பின்னாடி நம்ம போக முடியும் அப்படின்னு அப்படிதான் போறதுக்கு பார்க்கும். ஆனா எந்த எண்ணம் வந்ததுனாலும் அதை அப்படியே விட்டுறதுதான் நல்லது ஐயா. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா எண்ணமே வரும். இப்போ ஒருத்தர் சூப்பரா நல்லா வேலை செய்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க நல்ல எண்ணத்தை மட்டும் எடுத்துட்டு செய்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கும் அதே மாதிரி ஈக்குவலா தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஈக்குவலா இல்லைனாலும் வேற மாதிரி வருமானலாம் தெரியாது. ஆனா சிலதெல்லாம் நம்மளுக்கு சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம அது ஊழ்நிலையில தான் இருக்கு தவிர. ஆனா எல்லாருக்கும் எல்லா எண்ணமே வரும் ஐயா. இவங்கதான் பெர்ஃபெக்ட், இவங்கதான் பெர்ஃபெக்ட் இல்லன்றதே இல்ல ஐயா. சாரி ஐயா, அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா. எந்த எண்ணம் வந்தாலும் விட்டுருங்க ஐயா. ஒரு தாட் தான் இதுவுமே, ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இப்போ தோணுது. தேங்க்யூ ஐயா. கலெக்டிவா நல்லது, சிறப்பு சிறப்பு. அடுத்து மது. ஐயா வணக்கம் ஐயா. எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியுமான்றது பெரிய ஒரு கொஸ்டின் தாங்க ஐயா. அப்படி நினைக்க நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அத கொஞ்சம் கவனிச்சோம்னா வேணா கொஞ்சம் செட்டிலா ஃபீல் ஆகுதுங்கய்யா. ஆனா கட்டுப்படுத்த முடியலங்கய்யா. தாட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, சூப்பர். செல்வி மணி. செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியலையா. எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஒரு காலகட்டத்துக்கு மேல மறுபடியும் அந்த எண்ணங்கள் நீங்க சொன்னீங்களா எவ்வளவு பேர் கூச்சப்பட்டு இருக்கிறீங்க, வெக்கப்பட்டு இருக்கிறீங்க, சொல்றதுக்கு இது பண்றீங்களா. அதுல ஒரு ஆளு நானும் தான் ஐயா. அது வெளில சொல்ல முடியாத இதெல்லாம் இருக்குது. அதான் ஐயா எண்ணங்களா நிறைய வருது, கட்டுப்படுத்த முடியா. கண்டிப்பா அதான் என்னுடைய சொல்யூஷன் தான். கடைசி வரைக்கும் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். தமிழ் செல்விமா கடைசியா. ஐயா வணக்கங்க ஐயா. எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது ஐயா. நான் ஆராய்ச்சி பட்சத்தில் அது பாசிட்டிவா அப்படின்னு நல்லதா என்னன்னு எப்படி அந்த தாட் வரப்ப இது நல்லதா அப்படின்னு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு ஆராய்ச்சி பார்ப்பாங்க ஐயா. ஆனால் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியலைங்க ஐயா. அப்படி நெகட்டிவ்னா அதை பாசிட்டிவா மாற்றிக்க ட்ரை பண்ணி வச்சு இப்படி நினச்சிருந்துருக்கலாம் அப்படி நினச்சிருந்துருக்கலாம் அப்படி தோணும் ஐயா. ஏன் இவ்வளோ மோசமாக நினைக்கிறேன், இப்படி நல்லா பாசிட்டிவாக நினச்சேன். தேங்க்யூங்க. நல்லது நல்லது. சரி, இப்போ நீங்க சொன்னது வச்சே இதுக்கான ஒரு விடைன்னு சொல்லலாம். எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதுதான். எண்ணங்கள் எங்கிருந்து பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட்ல நம்ம நம்ம சந்திச்ச விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள் இந்த மைண்டில் ஒரு மெமரி பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இந்த மெமரி பாக்ஸில் நிறைய விஷயங்கள் பதிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம பார்த்தது, படித்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயமே இந்த மெமரி பாக்ஸில் இருக்கும். அப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் இருந்து பழகலை, நம்ம நிறைய சிக்கல்களுக்கு போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற போது என்ன ஆகும்னா, அந்த மைண்டோட நிலையை பொறுத்து, இப்போ நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க, பிரச்சனை அதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அது அந்த சமயத்தில் நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தமாக நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த கேட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தாட்ஸாக விழுகும் நம்ம மனசில். அப்போ போன வாட்டி நான் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி புரிய வச்சிருந்தேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ஊரை பற்றி நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தாஜ்மஹால்னு சொல்கிறேன். இப்போ நான் தாஜ்மஹால்னு சொன்ன உடனே உங்கள் மனசுக்குள்ள தாஜ்மஹால் பார்த்துட்டீங்க.
மைண்டுக்குள்ள பார்த்துட்டீங்க. இப்போ தாஜ்மஹால் தெரியுது இல்லையா? எங்க இருந்து தெரியுது? தாஜ்மஹால் நேர்ல போனவங்களுக்கு மறுபடியும் அது ஒரு ஒரு புன்னகையோட, அப்பா நம்ம போனோம்ல, என்னோட கணவரோட போனேன், என்னோட பாய் ஃப்ரெண்டோட போனேன், கேர்ள் ஃப்ரெண்டோட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வருது இல்லையா? அது பார்க்காதவங்க, இல்ல இந்த குட்டி மினியேச்சர் பார்த்தவங்களுக்கு அது அது தெரியும். பாடல்கள்ல பார்த்தது, ஜீன்ஸ் பட பாடல்ல வந்து தாஜ்மஹால் அழகா காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தது, படங்கள்ல பார்த்தது, இதை பார்த்தவங்களுக்கு அதுதான் இப்போ தாட்டா வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ இது எப்படி வந்துச்சு? சொன்ன உடனே வந்துச்சு. ஒருவேளை குத்துப் மினாரை வந்து தாஜ்மஹால்னு நீங்க நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க குத்துப் மினாரை தாஜ்மஹால்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் சொல்லும் போது உங்க மைண்ட்ல குத்துப் மினார் தான் வந்திருக்கும் இல்லையா? நம்ம அப்படி இருக்கும் இல்லையா? சில சில டேட்டாவை மாத்தி ஃபீட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அது அது வந்து இப்போ விழுந்திருக்கும். குத்துப் மினார் தான் வந்து விழுந்திருக்கும். சரிங்களா? இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம இந்த தாட்ஸ கட்டுப்படுத்த முடியாது தான். ஆமா, முடியாது தான். ஆனா, இப்போ நான் அந்த டாபிக்க விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வார்த்தைகள தாண்டி வந்ததுக்கு அப்புறமும், உங்க மைண்ட்ல இப்போ அந்த தாஜ்மஹால் ஓடிட்டு இருக்கு. நீங்க அந்த அந்த கணவரோடையோ, இல்ல பாய் ஃப்ரெண்டோடையோ, கேர்ள் ஃப்ரெண்டோடையோ சுத்துனது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த தாட்ட நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஓவர் திங்கிங்கா போயிட்டு இருக்கு. பிரச்சனையே அதுதான். அப்போ நம்மளுக்கு தாட்ஸ் வர்றது இயல்பு. கண்ட கண்ட தாட்ஸ் வருது அப்படின்னு சொன்னதும் சரிதான். ஏன்னா நம்ம கண்ட கண்ட விஷயங்கள பார்த்துருப்போம், கண்ட கண்ட விஷயங்கள கேட்டிருப்போம். ஆனா மைண்டுனால சில விஷயங்கள மறந்துரும். மறக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்ம நம்ம ஒரு கட்டத்துல பை பிராக்டிஸ் நம்ம வந்து நல்ல விஷயங்களே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கெட்டது ஞாபகத்துக்கவே வராது. ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லா நல்ல விஷயங்கள் லோட் ஆயிருக்கும். அப்ப அதுக்கான நேரம் இருக்காது. ஆனா இந்த திங்கிங்கும் ஓவர் திங்கிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ வந்த தாட், உதாரணத்துக்கு நான் இந்த தாஜ்மஹாலே எடுத்துக்கிறேன். தாஜ்மஹால பார்க்க போணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு சூழல் வருது. அப்ப இந்த தாஜ்மஹால பார்க்க போணுன்றபோது, அதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கணும். என்ன தேவை? நமக்கு எவ்வளோ பணம் இருக்கு முதல்ல. நம்மள கூட்டிட்டு போக நமக்கு ஆள் இருக்கா? நம்மளுக்கு அதுக்கான வசதி இருக்கா? நம்ம எதுல போறோம்? ஃப்ளைட்ல போறோமா? ட்ரெயின்ல போறோமா? பைக்ல போறோமா? இது இது எல்லாமே வந்து யோசிச்சு நமக்கு என்ன தேவையோ, இப்ப இதுல 10 பேர் தாஜ்மஹால் போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அந்த அந்த தாஜ்மஹாலுக்கு போறதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே சூழல் இருக்கும். எல்லாருமே பைக்ல போக முடியுமா? எல்லாருமே ட்ரெயின்ல போக முடியுமா? எல்லாருமே ஃப்ளைட்ல போக முடியுமா? அப்போ அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி டைம் எப்போ போலாம்? முதல்ல வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து ஆக்ரால வந்து எப்போ கிளைமேட் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு சூடு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு குளிர்ச்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளானிங் பண்றது. இது தேவை உள்ள திங்கிங். சரிங்களா? இப்போ தாஜ்மஹால் அது நார்த்ல இருக்கு. எனக்கு ஹிந்தியே தெரியாது. நான் அங்க போய் கஷ்டப்பட்டுட்டேனா, ஒருவேளை நான் போய் இங்க தொலைஞ்சிட்டேனா, ஒருவேளை அங்க போய் என் பைய யாராவது திருடிட்டாங்கன்னா, போற வழியில ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, போற வழியில ஃப்ளைட்டு மேல இருந்து தப்புக்கடின்னு கீழ விழுந்துருச்சுன்னா, இந்த மாரியான விஷயங்கள் வருதுல்ல, இது ஓவர் திங்கிங். அப்போ ஒரு விஷயத்த தாண்டி இது இந்த இந்த ஓவர் திங்கிங் வந்து சும்மா சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா இந்த திங்கிங் வந்து நமக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம எதுல தேவையோ அதுல பயன்படுத்தினா அவ்வளோ சாதனைகளை பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள நம்ம வந்து அழகா செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா கிரியேட்டிவிட்டிய கொண்டு போய் கர்மத்த இந்த நெகட்டிவ்ல போட்டு யோசிச்சு 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 நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா ஓட்டிடுவோம் இல்லையா? அப்போ இந்த ஓவர் திங்கிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பழக்கத்துல தாட்ஸ் வராம மாறிடும். வித்தியாசம் இருக்கு. எனக்கு தாட்ஸ் வராத வராத வராதன்னு சொல்றதுக்கும், தாட்ஸை நான் வந்து அன்றாட சில விஷயங்களை செய்கிறேன். அந்த செயல்கள்னாலையும் அந்த அந்த யோசனைகள்னாலையும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம தாட்ஸா வந்து விழுகும். புரிஞ்சதுங்களா? நம்ம வந்து இப்போ இப்போ என்ன இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதாவது தாட்ஸுக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும்னு சொல்ற மாதிரி மைண்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கும். இது இது நல்லது கெட்டது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம். எது வந்தாலும் அது தாட், அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாமே நம்மளை சுத்தி இருந்து வந்ததுதான். ஸோ இந்த தாட்டு நமக்கு நல்ல தாட்டா மாறணும் அப்படின்னா நம்மளோட செயல்கள் ரொம்ப முக்கியம். திங்கிங், இந்த திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்கும் நான் சொன்ன மாதிரி தேவையுள்ளதை மட்டும் திங்க் பண்ணிட்டு அதை செயல்படுத்தணும்.
இப்போ அஹ், இப்போ ஆக்ராவுக்கு போறது எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு பேசாம உட்காந்துட்டா போயிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த செயல்பாட்டுக்கு தேவையான திங்கிங் என்னமோ அதை பண்ணிட்டா போதும். ஆம், அதுக்கு மேல திங்க் பண்றதெல்லாம் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல பிரச்சனை இருக்கு, ஏதோ தேக்கம் இருக்கு, நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லைன்ற போது ஓவர் திங்கிங் போயிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்து ஒழுகுது, திங்க் பண்ணாரிப்போ அது ஓவர் திங்கிங்காக போய் ஒன்று நம்ம பகல் நேரங்களில் நம்ம வேலைகள் மேல கவனம் செலுத்த முடியாத மாதிரி ஆயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுல நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் வரும். தூங்கும்போது தான் ஏதாவது ஒரு தாட் வரும். அந்த தாட்டை பிடிச்சி வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் இல்லாம தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது விழிப்பு நிலையில, அதாவது காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு, ஒருவேளை நம்ம தியானம் பண்றோம், எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தற்சமயம் என்ன பண்றோம், இப்போ என்ன பண்றோன்றது மேல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ சில பேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் வாய்ஸ் மூலியமா கேட்கறவங்க இருக்கலாம் இல்லையா? சில பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே, இப்போ வேற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இப்ப கவனம் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ அம்மா நீங்க வந்துட்டீங்களாம்மா அந்த ஓப்போ A3X? என்னம்மா நீங்க இப்பயாவது பழகுனீங்களா அந்த அன்மியூட் பண்றதுக்கு? அம்மா கொஞ்சம் அவங்கள அன்மியூட் பண்ணி விடுங்க. யாருங்க ஐயா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஓப்போ ஓப்போ A3Xன்னு ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அம்மா உங்களுக்கு கோகோ ஸ்டே கொடுத்துருக்கு, நீங்க அப்படியே அட்மிட் பண்ணிட்டு வரலாம். அப்பாடா. அம்மா மறுபடியும் மியூட் பண்ணிட்டீங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க. கரெக்டா ஏதோ பண்ணீங்க, திரும்ப அதே பண்ணுங்க தயவு செஞ்சு. அம்மா போன் கீழே இருக்கும் பாருங்க, மியூட்னு இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க. கோடு இருக்கும் அதுல, அந்த கோட் டச் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும் மைக்கு. மைக் கீழே கார்னர்ல இருக்கும் பாருங்க. ஓப்போ A3X அம்மா. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க தலை மட்டும்தான் தெரியுது, முடி மட்டும். ஒரு அன்மியூட்டை ஆமா, மட்டும் பண்றதுக்கு உதவி செய்யுங்களே, பக்கத்துல யாரும் கேக்குது இருக்காங்க? கேக்குது, அன்மியூட் பண்ணுங்க. கீழே போன்ல மைக் கார்னர்ல மைக் இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க, ரெட் கோடு வரும் அதுல. ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. அம்மா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்கம்மா. ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆ. ஆயிடுச்சு, அன்மியூட் ஆயிடுச்சு. ஹலோ வாழ்த்துடன் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்ப ம். கத்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். கத்துக்குங்கம்மா, நல்லதுங்கம்மா. போன வாட்டி ரொம்ப முயற்சி செஞ்சோம், எவ்வளவோ முயற்சி செஞ்சு உங்ககிட்ட பேச வரல, முடியாம அவங்க போயிடுச்சு. கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க, அதன்படி செஞ்சேன். இப்ப கிளாஸ் எல்லாம் கரெக்டா அட்டென்ட் பண்றேன். நீங்க நல்லது, சொல்றதெல்லாம் நான் கவனிக்கிறேன். நல்லதும்மா. அதாவது போன வாட்டியே ரொம்ப ஏதோ சொல்ல, அதான். உங்களோட கருத்துக்களை சொல்ல வந்தீங்க, கேட்க முடியாம போனது எனக்கு ஒரு ஐயா, நீங்க சொல்லுங்க. தியாகராஜ ராஜேஸ்வரி எங்க பேரு. நல்லதுங்கம்மா. அதுல நம்பர் மாறி போகுது. என்னுடைய பேர் ஓப்போ 3 இல்ல. சரி பரவாயில்ல, அது அது வந்து சரி செஞ்சுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நன்றிங்க ஒன்றும் ஐயா. பிரச்சனை இல்லை. நல்லதும்மா, நல்லது, சிறப்பு. ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இப்ப என்ன கவனிக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல, நீங்க ம் பேசும்போது நான் பூ கட்டிட்டு இருக்கேன். பூ மேல கவனம் செலுத்துறேன். அவ்வளோதான், சூப்பர்மா. லேட்டா வந்து லேட்டஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டீங்க, நன்றிங்கம்மா. சரிங்கம்மா, இணைப்புல இருங்க, நம்ம பேசுவோம். சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ பூ கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அதுதான் நான் பேசும்போது பூ கட்டும் போது ஏதாவது ஒண்ணு மேலதான் கவனம் இருக்கும். ஒண்ணு பூ கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா நான் பேசுறதுல காதுலயும் மனசுல ஏறாம போயிடும். அப்போ நம்ம கவனம் மல்டி டாஸ்கிங் மனுஷனால பண்றது ரொம்ப கஷ்டம். பழக்கத்துல சில பேர் பண்ணலாம், எல்லாருமே பண்ண முடியாது. அது அது எதுக்குமே உதவாதுன்னு வச்சுங்களேன். ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமை கிடைக்காது அதுல.
நம்ம ஏன் மெடிடேஷன் பண்றோம், ஏன் தியானம் பண்றோம்? மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தானே. அதே மெடிடேஷன்ல வந்து 2 3 விஷயங்களை யோசிக்கிறதுக்கு பெருசா ஏதாவது ப்ராக்டிசஸ் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தலாம். ஒண்ணு மேல கவனம் செலுத்துறது தான், ஒண்ணு மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் அப்படின்றது இருக்கு. அப்போ நம்ம இந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. நான் ஒரு மீட்டிங்லேயே சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனா பேசிக்கா சில உடனடியா நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதாவது அந்த ஒருத்தரை மாத்த முடியும்னு சொன்னேன் இல்லையா? நம்ம நம்மள மாத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்றதுக்கு தான் இப்போ முதல் கட்டமா நம்ம பண்ண வேண்டியது பிரசன்ட்ல இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அது மேல கவனத்தை செலுத்துறது. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். பழக 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 நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கை முறையா மாறிடும் இல்லையா? இப்போ நீங்க காலையில எந்திரிச்சு தியானம் பண்றீங்க இல்லையா? 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு பண்றவங்க இருக்கீங்க நிறைய பேர் இந்த குழுவுல. அப்போ ஆரம்பத்துல இந்த அலாரம் எட்டுறதுக்கே ஆஃப் பண்ணி எப்படியோ தூங்கிடலாம்னு நினைச்ச காலம் போய் இன்னைக்கு வந்து அந்த 3 மணி 4 மணி ஆகும்போது நம்ம தன்னை போலவே எந்திரிச்சிடுறோம் இல்லையா? பழக்கத்துக்கு வந்துடுறோம். அப்போ உடலும் மனசும் அதுக்கு வந்து நம்ம நம்ம பழக்கி வச்சுக்கிட்டோம், டியூன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது போல மனசுக்கு வந்து சில டியூனிங் தேவைப்படுது. அந்த டியூனிங் தான் பிரசன்ட்ல இருக்கிறது. அப்போ இயல்பா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்றது மேல கவனத்தை வைங்க. நான் பொதுவா போன வாட்டியே சொல்லியிருந்தேன், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒருத்தருக்கு சமைக்க பிடிக்கும், ஒரு நமக்கு இப்போ பாருங்க பூ கட்ட பிடிச்சிருக்கு, பூ கட்டுறது பிடிக்கும், புக்கு படிக்கிறது பிடிக்கும், வெளியில போய் இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு விளையாடுறது பிடிக்கும். அந்த மாதிரி என்ன நமக்கு பிடிச்சிருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேல பாட்டு கேட்க பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம அது மேல கவனத்தை செலுத்தி செய்ய 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 மற்ற வேலைகளும் நம்மளுக்கு வந்து அது வந்து இயல்புல அந்த பிரசன்ட்ல இருந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இது வரைக்கும் ஏதாவது சிக்கல் இருக்கா? இந்த பிரசன்ட்ல இருக்கிறது தாட்ஸ், ஓவர் திங்கிங், திங்கிங். திங்கிங் எதுக்கு தேவைப்படுது? நம்ம செயல்பாடுகளை செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு திங்கிங் தேவைப்படுது. ஆனா அதுவே வந்து ஓவர் திங்கிங்கா எப்ப மாறுது? செயல்படுத்த முடியாம போயோ இல்ல செயல்படுத்தும் போது நம்மளுக்கு வர நெகட்டிவான அந்த விஷயங்களை யோசிச்சு 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 ஓவர் திங்கிங்கா போயிடுது. அப்போ அதுக்கு முதல் கட்டமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நிகழ்காலத்துல இருக்குது. எது நிகழ்காலம்? இப்போ இந்த இந்த க்ஷணம் நிகழ்காலம். இப்ப அடுத்த க்ஷணம் வந்துருச்சு, அடுத்த செகண்ட் வந்துருச்சு. இதுதான் நிகழ்காலம். அப்போ இந்த நிகழ்காலத்து மேல கவனம் வச்சு 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 நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை பண்றோம். ஃபாலோ பண்றதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ரூல் போட்டோம்னா ஃபாலோ பண்றதுக்கு மனசு ஏத்துக்காதுல்ல. இப்போ இது ரூலா நினைக்காம நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம வாழ்க்கையும் மாத்த போகுது. அதாவது எப்படி மாறும் அப்படின்னா, அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஒருத்தர் வந்து நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல, சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க போய் பல பேருக்கு சிகிச்சையும் பல பேருக்கு நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் நம்மளை வந்து ஆழமா பாதிச்சிருக்கும், பதிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்தவங்க இந்த விஷயங்களை பண்ணி செஞ்சுதான் அவங்க வந்து மாறி இருக்காங்கன்ற போது நிறைய பேரோட வாழ்க்கை அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, தெளிவுபடுத்திட்டு நம்ம அடுத்த ஒரு 2 விஷயத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விஜயம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அது வணக்கம். கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணி செய்யலாம் நிகழ்காலத்துல. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா மனம் போயிரும் என்ன வேற விஷயங்களுக்கு, எதிர்காலத்துல இல்லாட்டி நடந்தது நினைச்சு அப்படியான டைம் வந்துடும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்றீங்களா ஐயா? நிச்சயமா செய்யலாமா. முதல்ல உங்களோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. நன்றி ரொம்ப ஐயா. நாள் கழிச்சு இந்த மொழியை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. நன்றி. எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஸ்ரீலங்கா ஐயா, நோர்வேல இருக்கிறேன். சூப்பர். நோர்வேல இருந்து பேசுறேன். நார்வேல இருக்கு. நேத்து தான் நார்வேல இருக்கிறதுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் நான். எப்படி இருக்கு கிளைமேட்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓகே, நல்லது. அதாவது நம்ம இதுதான் இப்போ ஃபியூச்சர் பாஸ்ட்டை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து திரும்ப தாட்டா திங்கிங்கா நம்ம மண்டையில உட்காந்துருது. அப்போ அதுக்கு தான் ப்ரெசென்ட்ல இருக்கணும்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் வந்துச்சு, அப்புறம் மறுபடியும்
திங்கிங் போயிடுது எங்கேயோ இல்லையா? ஒரு விஷயம் தாட்டை ஆமாய்யா. வந்து நம்ம போயிடும். மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது மேல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ராக்டிஸ். அப்போ நம்மளால எல்லா ஆமா. நேரங்களையும் நம்ம அந்த திங்கிங் ஓவர் திங்கிங் இல்லாம இருக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பை ப்ராக்டிஸ் என்ன ஆகும்னா நம்ம ப்ரெசென்ட்ல வந்து 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 இந்த டைம் குறைஞ்சிரும். முன்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓவர் திங்கிங் பண்ணாலும் சில மினிட்ஸுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவர் திங்கிங் இல்லாமல் போயிடும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ பிஸி ஆயிடும், அழகாக மாறிடும். நமக்கு தேவையான வேலைகள் காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் சரியாக இருக்கும். நம்ம அது மேலே கவனத்தை செலுத்தி சிறப்பாக நகர்ந்துட்டு போவோம். அப்போ அதுக்காக தான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. அப்போ ஓகேய்யா. வரும் தான் நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சரோட தாட்ஸ் வரும், பாஸ்டோட தாட்ஸ் வரும். ரெண்டுமே யோசிச்சு என்ன என்ன மாத்திட முடியும்? 2019 பெரிய பிளான்ஸ், நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன்னு நினைச்சவங்க கடைசியில் 2020 கொரோனா வந்து பொழிஞ்சு போயிட்டாங்கல்ல. பெரிய பிளான்ஸ் போட்டிருப்பாங்களே, பெரிய பெரிய கம்பெனிகள் நான் சொல்றேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஜூம் இருக்கு இல்லையா, ஜூம் ஆப் இருக்குல்ல, இவங்க பிளானே பண்ணல. ஆனால் சரியான நேரத்தில் அவங்களோட தாட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொரோனா டைமில் ஜூம் வந்து பல கோடி ரூபாய் வந்து $1 மில்லியன் பிஸ்னஸை பார்த்தது தெரியுமா? ஜூம், இந்த ஆப், ஜூம் ஆப். அன்னைக்கு ஜூம் தானே, இன்ன வரைக்கும் ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேருந்து யூஸ் பண்ணோம்? வெறும் கம்பெனிகள் மீட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு சாதாரண மக்கள் கையில் வந்துருச்சுல்ல. அப்போ அது அந்த டைமில் அவங்க தாட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தினது தான். ஸோ இப்போ நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது, அவ்வளோ சிக்கலான இக்கட்டான சூழலில் நம்ம ஒரு பிரச்சனையை வந்து வெளியே வரணும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருந்தால் மட்டும்தான். ப்ரெசென்ட்டில் இருந்து அதை யோசித்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து இந்த ஃப்யூச்சரையும் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கவே மாட்டோம். பிளானிங் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த பிளானிங் மேலேயே கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா இப்போ ப்ரெசென்ட்டை விட்டுருவோம். அதுதான் நான் சொல்ல வந்தது. சரி, இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி. இப்போ இந்த தாட்ஸ் இருக்கு, தமிழ் செல்விமா, நீங்க மட்டும் டவுட் கேட்டுருங்கம்மா, அடுத்ததுக்கு போவோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கே இதெல்லாம் செய்யலாம், ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு நம்மளை பழகிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கே திங்கிங் பண்ணலாங்களா ஐயா? இல்லை அதுதான் நாளைக்கு விடியுமானே நமக்கு தெரியாது. நாளைக்கு இதெல்லாம் செய்யலாம், இந்த வேலையெல்லாம் நாளைக்கு செய்ய போகணும்னு, நாளைக்கு செய்ய போறோன்றது ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ராத்திரி வந்து நேரமா தூங்கணும், பாத்திரத்தை அப்படியே அப்படி இப்படி போட்டுட்டு போய் படுத்துட்டீங்க. நாளைக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், 10 நிமிஷத்தில் பாத்திரத்தை விளக்குறோம், வேலையை முடிக்கிறோம்னு நினச்சிட்டு படுப்பீங்க. காலையில் பார்த்தா அது திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் வேற யாரோ, நம்ம கணவர் வந்து கணவர் வந்து எந்திரிச்சு தொலைக்கி வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் பிளான் போட்டது வேஸ்ட்டு தானே. அப்போது விஷயம் என்னன்னா, நாளைக்கு காலையில் எந்திரிச்சாதான் அது நாளையோட ப்ரெசென்ட் வரும்போது தான் அது பண்ணலாமா வேண்டாமா, நம்மளுக்கு உதவி செய்வாங்களா இல்லை நம்மளே செஞ்சுக்கலாமான்றதுக்கான விஷயங்கள் தெரியும். பிளானிங் வந்து லாங் டேர்ம் பிளானிங் இருக்குன்னு சொல்லுவாங்களா. இப்போ நான் வந்து ஒரு பயணப்படுறேன் அப்படின்னா, நான் இப்போ நான் இந்த சொன்ன ஆக்ரா இதே சொல்கிறேனே, ஆக்ராவுக்கு போகணும் அப்படின்னா நான் டிக்கெட் புக் பண்ணணும். அப்போ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் ஏன் என்னோட கன்ஃபார்மான டிக்கெட்டுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்? ஐயோ எப்படி போகிறணும், இது தேவையில்லை. அந்த பிளானிங் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம திங்கிங் யோசித்து நம்ம வந்து பிளானிங் பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் அதை பற்றியே யோசிச்சுட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து சரியில்லை. ஜெயகிருஷ்ணன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த உதாரணத்துக்கு இப்ப ஆக்ராவை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல அங்க பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள வந்து ஒன் கைண்ட் ஆஃப் திங்கிங் அவங்களுக்கு. அடுத்தது வந்து அவங்க வந்து அங்க ஹிந்தி பேச முடியுமான்னு நினைச்சது வந்து அது எப்படி ஓவர் திங்கிங்னு எடுத்துக்க முடியுமா, பாசிட்டிவா நினைக்கிறாங்களா, எப்படி நெகட்டிவா நினைக்கிறாங்க சொன்னீங்கன்னா தேவையில்ல. இல்லை, அது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னா, ஹிந்தி தெரியாதவங்க நான் போய் அங்கே கஷ்டப்படுவணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போனாலே போதும், டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை. இல்ல அங்க வந்து அவங்க ஹிந்தி தெரியுமா தெரியாதாது யோசிக்கிறத விட வந்துட்டு
அவங்க ஹிந்தி அங்க போய் என்னால பேச முடியுமோ அந்த ஓவர் திங்கிங்ல அவங்கள நினைச்சுக்கலாமா இல்ல வந்து அவங்க அவங்களோட ஓவர் பாசிட்டிவா திங்கிங் திங்கிங் தான். பண்றாங்களான்னு நினைக்கிறேன். இல்ல ஓவர் திங்கிங் சொன்னேன் நான். அதாவது ஐயோ நான் வந்து எனக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது, நான் என் ஊரை விட்டு போனதே கிடையாது, அங்க போய் எப்படி நான் அந்த பாஷையை நான் கத்துக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எப்படி பேசுறது, ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னு ஹிந்தி தானே பேசுவாங்க அப்படின்னு அவங்க ஓவர் திங்கிங் பண்ணுவாங்கன்றதுக்கான உதாரணத்தை தான் நான் சொன்னேன். பொதுவா பண்ணுவாங்கல்ல, ஆஹ் வேற வெளி அது இப்போ இயற்கை. வெளி மாநிலங்களுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆஹ் ஆனா நம்ம அப்ப நினைச்சுக்கிட்டு போவோம், அங்க சாதாரணமா போனா தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, ஹிந்தி பேசினாலும் தமிழ்ல ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க, அங்க போனாதான் தெரியும். இல்ல இல்ல இப்போ அத நம்ம மாதிரி ஃபோன் இருந்தாலே சூழ்நிலை போதும். அத மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அது மாதிரி வந்து தமிழ் பேசுறவங்க கிடைக்கிறாங்க. ஏன்னா இவங்க பாசிட்டிவா நினைச்சிட்டு போறதுனால ஆமா, கிடைக்கிறாங்க. நான் ஒரு நிச்சயமா அதான் உதாரணம் தாங்க ஏன் சொல்லுனேன். உதாரணம் வந்து அதை வச்சு ஓவர் திங்கிங் பண்றவங்க, அது சின்ன விஷயம்தான், ஆனா அதை வச்சு ஓவர் திங்க் பண்ணி நான் ஆகராக்கே போலையா விட்டுரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சீரியஸா சொல்றேன். ஒரு சின்ன விஷயம், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கூட யோசிக்க முடியாதவங்க, செய்ய தெரியாதவங்க வந்து ஆஹ் அந்த அந்த பெரிய பிளானே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதைத்தான் நான் இப்போ அதான் அவங்க அந்த உதாரணமா சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அது இல்ல யோசிக்கிறதுக்கு பல ஒண்ணும் இல்லை, அது செயல்கள் ஒரு உதாரணம். அதே பல செயல்கள் செய்யும்போது திட்டமிட்டு செயல்படுதல் அப்படிங்கிறாங்களே அதனாலதான் இந்த அது ஓவர் திங்கிங்ல போயிடுதா இல்ல அதான் திங்கிங்ல திட்டமிடுறேன்னு சொல்லி போயிடுதா? திட்டம், திங்கிங், இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆஹ் திங்க் பண்ணி திட்டத்தை தீட்டுறது கரெக்டு தான், அதை செயல்படுத்துறது ஆஹ் அடுத்த லெவல் அது. ஆனா திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறது, பிளான் பண்ணி பண்றது நல்லது தான். ஆனா பிளான் ஆஹ் பண்றேன்ற பேர்ல பிளானிங்லேயே, அதான் மைண்டுக்குள்ளேயே வந்து பிளானிங் 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 சொல்லிட்டே ஓவர் திங்கிங் போயிடுவாங்க. அது வேண்டாம்னு சொல்றேன். ஆஹ் தேவைக்கு திங்க் பண்ணி கரெக்ட். முடிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்து நம்ம பிரசன்ட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான், பிரசன்ட்டுக்கு வந்துடும், முடிஞ்சது. நல்லதுங்க ஐயா, நல்லது நல்லது, நல்லது. நல்லதுங்க, நல்லது. வாழ் ஓகே ஓகே, வணக்கம் ஐயா. இறைபானுபதியம்மா. ஐயா இதுங்க இப்ப பிளானிங்ன்றது வேணும் தானுங்க, ரொட்டீன் லைஃப்க்கே நமக்கு பிளானிங் வேணும். ம் ஆனா அந்த பிளானிங் நம்ம ஒரு தரம் பண்ணிட்டு அதோட அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும். செயல்பாடுக்கு வந்துடணும்னு சொல்றேன். ஒரு பிளானிங் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பிளான் போடுறீங்க, இப்போ வீடு கட்டுறீங்க, பிளான் போட்டுட்டீங்க, அது பிளான் லாங் டைம் போட்டுட்டு அது லாங் டேர்ம் பிளான் தானே வீடு கட்டுறது. லாங் டைம், ஒரு திருமணம், ஒரு எனக்கு வேலை. வந்து எனக்கு இந்த மாதிரியான வீடு வேணும், எனக்கு வந்து இவ்வளோ இன்டீரியர் வேணும், எனக்கு இவ்வளோ சோஃபஸ்டிகேட்டடாக வேணும், பிளான் போட்டுறீங்க. ஆனால் கட்டும்போது தானே அந்த நிலத்துல எவ்வளோ பாறைகள் இருக்கு, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த பாறையை நீக்கிறதுக்கு அந்த டைம்ல வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்டுக்காரர் வந்து இது என்னோட நிலம்னு சண்டை போடுவாங்க. இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ஜியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்கே நீங்கள் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கட்டும்போது நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்போம், அங்கே வந்து அந்த ரா மெட்டீரியலோட விலை கூடி இருக்கும் இல்லை குறைஞ்சிருக்கும். வேலை செய்யும் போது ஏதாவது பொருள் வந்து ஒருத்தர் கால் உடைஞ்சிருக்கும். இது வந்து எப்போ ஃபேஸ் பண்ணணும்னா அப்போ தான் ஃபேஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் தானே தெரியும் அது. இப்போ ப்ரெசென்ட்டில் இருந்துட்டோம்னா அந்த டைமில் இப்போ ஒரு வேளை ஜியாலஜிக்கல் வந்து வந்து நீங்கள் எங்கள் வீடு கட்ட முடியாதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கான பேப்பர்ஸ் என்ன சப்மிட் பண்ணணும், எங்கே வந்து போய் என்ஓசிஸ் வாங்கணும் அப்படின்றத அந்த டைமில் யோசிச்சு அது வாங்கிக்கலாம். இப்போ பிளானிங் இருக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிளானிங்கில் வந்து அதுவாக நடக்கும்ல, அந்த டைமில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் நமக்கு வந்து அதுக்கான அப்கிரேடு, அதுக்கான யோசனைகள் யோசித்து நம்ம அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை செயல்படுத்தி முடிச்சிடும். தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், தேவைக்கு தான் யோசிக்கணும், அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாது. நான் நிறைய விஷயம் தேவைக்கு தான் பேசணும்னு சொல்லியிருப்பேன். MOM மெடிடேஷன் ஒரு மவுத், தேவைக்கு தான் பேசணும். இது சம்மந்தமாக நம்ம பேசுவோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான கட்டம். இதை மட்டும் நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், ப்ரெசென்ட்ல இருந்து பழகிட்டோம், ப்ரெசென்ட்ல என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்காது. நம்ம மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், இம்பேலன்ஸ் ஆகாது. வேற பாசிட்டிவ் யோசிக்காது, ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் யோசிக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா மன சமநிலை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனச்சமநிலையில் இல்லாதனால தான் இவ்வளோ கொஸ்டின்ஸும் இவ்வளோ பேரும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல். ஸோ அதுக்கான வழியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மனச்சமநிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா கிளியராக இருப்போம், நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் தாண்டி இந்த தாட்ஸ் வருதுல்ல, இப்போ எனக்கு ஐயா சொன்னது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. அதுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, விட வேண்டியதை, கைவிட வேண்டிய மொத்த வேலை என்ன அப்படின்னா புரணி பேசுனது.
ம். இதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? புரணி பேசுறதுன்னு சொல்லுவோம். அடுத்தவங்கள பத்தி வந்து காசிப் பண்றது. இங்கிலீஷ்ல புறம் காசிப்ன்னு சொல்லுவோம். புறம் பேசுவது பொ- அ? புறம் பேசுவதுன்னு கூட புறம் சொல்லலாம். பேசுறது புறணின்னு சொல்லுவாங்க. இயல்பா சொன்னா புறணின்னுவாங்க. புறம் பேசுறது. குற்றம் இத குறை சொல் முதல் இத முதல்ல நிறுத்துங்க. புறணி பேசுறது நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் பாதி கிளியர் ஆயிடும். எனக்கு கேட்டா முக்காவாசி கிளியர் ஆயிடும். இதுல வந்து இப்போ புரணி பேசுறேன்னு சொல்லும் போது சுட்டி காட்டல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம நம்மளை பத்தி யாராவது பேசுறாங்கன்ற போது நம்மளுக்கு கோவம் வருதா? நம்மளை பத்தி யாராவது பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் கோவம் வருதா? அப்போ நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு கோவம் வர்றதை தாண்டி நம்மளோட மனச்சமநிலை எப்போ இல்லாம போகும் தெரியுங்களா? நம்ம இன்னொருத்தவங்களை பத்தி பேசும்போது அதனால டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம மனம் சமநிலையற்று போகும். புரணி பேசி 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 அது அது வந்து இப்போ ஓவர் திங்கிங் மாதிரி நம்ம ஒன்று நடந்திருக்காது அதை பத்தி பேசி 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 ஒரு மண்டையில ஒரு யூகத்தை போட்டு வச்சிருப்போம். ஒரு 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 ஆளை பத்தி நம்ம ஒரு ஆளை பத்தி பேசவே மாட்டோம். பல ஆட்களை பத்தி பேசுவோம். பொதுவா பெண்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து நிறைய வேலைகள் அவங்களுக்கு வந்து அவங்க உடம்ப பார்த்துக்கவே முடியாது. பெண்கள் வந்து பல பேர் நான் 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 உடனே வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நீ வந்து ஒரு ஆம்பளை இருக்கணும் சொல்ற, நீ எப்படி சொல்லலாம்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. பொதுவா பெண்களுக்கு ஏன் அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அது வந்து காசிப் அப்படின்றது என்ன சொல்றது, இந்த இந்த புறம் பேசுறது வந்துட்டு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடும் இல்லையா? அக்கம் பக்கத்துல பொதுவா ஜென்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து ரொம்ப மிங்கிள் ஆகி ஷேர் பண்ணுவாங்க சில விஷயங்கள். ஆனா நம்ம பக்கத்துல புதுசா ஒரு ஆள் வந்துச்சு, ஹை நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதாவது வேணா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டு பண்ணுவோம்ல, சர்க்கரை கொடுங்க இல்லை எதாவது வேணா வாங்கிக்கிங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை இருக்காள், அவட்ட மட்டும் பேச்சை கொடுத்துறாத, அவ எதுவுமே கொடுக்க மாட்டா அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க திரும்ப ஏன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுவோம். நம்ம உடனே வந்து ஐயோ அது சரியான பஜாரிமா, அவட்ட பேச்சு கொடுத்தோன்னா ஆகவே ஆகாது, ஒரு பொருள் தர மாட்டாமா, இப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படி லேடிஸ் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களா போய் 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 அது எங்கேயோ போய் முடிஞ்சிடும். அக்னாலேஜ் பண்றீங்க திலகவதிமா, அன்னத்தாயமால அக்னாலேஜ் பண்றீங்க. உங்க சிரிப்புலே தெரியுது இல்லையா? நடந்திருக்கு நடந்திருக்கு இல்லைன்னு இல்லை. அதனால இந்த புறம் பேசுறத நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மைண்டு வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும். இன்னொருத்தவங்களோட பற்றி பேச நிறுத்திட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் நம்மளுக்கு குறைச்சிரும். நம்மளோட தாட்ஸ் தேவையில்லாத பக்கம் போகாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது இந்த புறம் பேசுறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நடக்காத ஒரு விஷயத்த நம்ம யூகம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நடக்காத விஷயத்த யூகம் பண்ணி அதை நம்ம நம்பி கடைசியில் அது ஒன்று நடக்கல தெரிஞ்சிருச்சுன்னா மனசு வந்து ரொம்ப பாதிப்படையும். அதுலேருந்து மீள்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இப்படியும் நடக்கும். அப்போ இந்த புறம் பேசுறத இன்னைக்கே நிறுத்துங்க. உங்க வாழ்க்கை செம்மையாகும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அழகா இருக்கும். உங்களை சுத்தி தேவையில்லாத மக்கள் வந்து விலைக்கு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், தினமும் ஒரு 10 பேரை உட்கார வச்சு புறணி பேசிட்டு இருந்திருக்கீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க நிறைய மனசிக்கல் வந்திருக்கும். நாளைக்கே வந்து நான்லாம் இனிமேல் புறணி பேசுறதுலப்பா அப்படி விட்டு பாருங்களேன், அப்படியே ஒரு அமைதி இருக்கும், ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ முதல்ல நான் சொன்ன இந்த புறணி பேச நிப்பாட்டிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்டல்னு சொல்லுவோம், முன்முடிவு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே முன்முடிவு பண்ணிக்கிறது. அப்போ இப்போ ஒரு ஒரு தோழர் சொன்னாங்க, என் வீட்டில் ஒரு பிரச்சனை பேசுவாங்க, அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து முன்முடிவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ப்ரெசென்ட்ல இருந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அது உள்வாங்கிறது, அப்சர்வேஷன். அது கூடணும், லிசன் பண்ணணும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு. இப்ப நான் பேசுறது வந்து உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம மைக்கு மியூட் போட்டு வச்சிருக்கு. கட்டுப்படுத்தி மியூட் போட்டு வச்சிருக்கு. மியூட்ட மட்டும் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். நான் பேசின பேச்சுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் என்ன போட்டு பொளந்து தள்ளியிருப்பீங்க. இல்லையா? வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருக்கு. ஜூமுக்கு என்னோட நன்றி. அப்போ வேற வழியே இல்ல, நான் பேசுறது நீங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கீங்கல்ல, இதே மாரி உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, உங்களோட இணையரா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உங்களோட கிளையண்ட்டா இருக்கட்டும், இல்ல உங்க நண்பர்களா இருக்கட்டும், உங்களோட கஸ்டமரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க பேசுறத கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு. விட்டுருங்க. கேட்டுட்டு அதுக்கு தேவையான பதில். இப்போ நீங்க பிரசன்ட்ல இருக்கும்போது இது நடக்கும்.
அதுக்கு முக்கியமான ஒரு ஹிண்ட் தான் நான் கொடுத்தேன். மெடிடேஷன் ஓவர் மவுத்து. நீங்க வந்து மெடிடேஷன் உங்க மனசுக்கு பண்றீங்க, மவுத்துக்கு எப்பயாவது மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கப்புறம் பண்ணுங்க. மாம் அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. அப்போ மாமை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அரு ஆப்போசிட்ல இருக்கிற ஆள், உங்களுக்கு எதிரில் நிற்கிற ஆள் வந்து பேசுறத நீங்க கேட்பீங்க. கேட்டதுக்கு அப்புறம் தேவை இருந்தா மட்டும் பதில் சொல்லுங்க, தேவையில்லைன்னா தேவையில்லை. இது ப்ரெசென்ட்ல இருந்து. அப்போ முதல்ல புரணி பேச நிறுத்தணும், லிசன் பண்ணணும். இதுக்கு அடுத்தது முன்முடிவு. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சோன்னா இவன் இதைத்தான் பேச வரான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே வந்து ஒரு கடை கடைன்னு நம்ம பேசி முடிச்சுட்டு போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுறது. ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்கவே மாட்டோம். ஒரு விஷயம் நடக்க போறத நம்ம நம்ம யாரு அப்பப்ப பேசிக்கிறது. இறை வந்து பெரிய சக்தி, இயற்கை பெரிய சக்தி, இந்த பிரபஞ்சம் பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு மேல காட்டுறதா நினைப்பு. எப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருது. இப்படிதான் இருக்கும், இவன் இப்படிதான் பண்ணுவான், இது இங்கதான் போய் முடியும் அப்படின்னு சொல்றது. இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் ரொம்ப மோசமான விஷயம். நான் சொன்ன மாதிரி இது வந்து நடக்காத ஒரு விஷயத்த நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டு அது நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நடக்காம போயிடுச்சுன்னா பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். அப்போ அந்த முன் முடிவுகளை தவிர்த்துருங்க. அதுவும் மனச்சமநிலை கெடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நான் நிறைய போட்டு உங்களை லோட் பண்ணி மறுபடியும் அடுத்த மீட்டிங் வந்து ஐயோ இந்த நாள் வந்தாலே ஏதாவது ஒன்று 4 விஷயத்த 10 விஷயத்த சொல்லிடுறேன், அது கடைபிடிக்க முடியாமல் போயிருதுன்றதை தாண்டி திலகவதிமா எதை சொல்லணுமா? டாட்டா காட்டுறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்களா? ஓகே. இல்லை என்னன்னா நமக்கும் ஒரு சோர்வு வரும் இல்லையா? பொதுவாக நம்மளுக்கு ஒரு சோர்வு வரும். என்ன சோர்வு வரும்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்ம செய்யணும் அப்படின்னும் போது நிறைய டேட்டாவை நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நம்ம குழந்தைங்களே பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ பீரியட்ஸு, அதுக்கப்புறம் டைம் டேபிள் முடிச்சு வந்து ஹோம்ஒர்க்கு, டியூஷனு, யோகா, கராத்தே, இதில் ஸ்போர்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை திணிக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு சோர்வு வருது இல்லை? என்னதான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு சோர்வு வருது. என்னதான் நம்ம மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற, திருப்தி அளிக்கிற, நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிற விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சோர்வு வந்துடும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இப்போதைக்கு இந்த இந்த தாட்ஸ் திங்கிங் ப்ரெசென்ட்ல இருக்கிறத புறணி பேசுறது நிறுத்துறது. சரிங்களா? அப்போ புறம் பேசுறது நிப்பாட்டுங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஒருவேளை புறம் பேச வராங்கன்னா அவங்ககிட்ட டூ விட்டுருங்க, காய் விட்டுருங்க. நான் வந்து இனிமேல் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீ பேசுறேன் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம பேச வேண்டிய ஆள் யாரு? உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கிட்ட பிரச்சனை. இப்போ இந்த கூட்டத்துல நான் சொல்ற விஷயங்கள் முரணா இருக்கிற ஆட்கள் இருக்கலாம். நான் பேசுற விஷயங்கள் பிடிக்காத ஆட்கள் இருக்கலாம். அப்போ இப்போ பிடிக்கல அப்படின்னா நான் என்ன ஆஸ்பெக்ட்ல அதை சொல்ல வரேன்றதை நீங்க என்கிட்ட தான் பேசணும் இல்லையா? அதை விட்டுட்டு உங்க குழுல இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் புரணி. அந்த ஆள் வந்தாலே மைண்டுன்றான், ப்ரெசண்ட்டுங்கிறான், தாட்ஸுங்கிறான், திங்கிங்கிறான், இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவே வந்து புறம் பேசுறதுதான். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆள் மேல பிரச்சனை, நம்ம கணவர்கிட்ட பிரச்சனை, இல்லை நம்ம நாத்தனார்ட்ட பிரச்சனை, நம்ம அப்பாட்ட பிரச்சனை, அம்மாட்ட பிரச்சனை, நம்ம குழந்தைங்கிட்ட பிரச்சனை அப்படின்னா நம்ம இது யாருக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணணுமோ, யாருக்கிட்ட பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ, இல்லை யார்கிட்ட கலந்து பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட அது பேசுறது மட்டும்தான் சரியா இருக்கும். 3வது ஒரு ஆள் கிட்ட போயிட்டீங்கனாலே இதை புறம் பேசுறது. அதனால நமக்கு பிரச்சனை அவங்க கூட அவங்க கிட்ட டைரெக்டா போய் பேசிடணும். அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற ஆள். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு ஆள் கூட பிரச்சனை அப்படின்னா அவங்க மனைவி மூலியமா போய் அப்ரோச் பண்றது சரிப்பட்டு வராது. அது மிஸ்கம்யூனிகேஷன் தான் ஆகும். மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா அந்த பிரச்சனையோட இன்னும் பெரிய பிரச்சனையை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட அப்சர்வேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் பேசுறேன், 137 பேர் 136 பேர் அந்த குழுவில் இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் தான் பேசுறேன் இல்லையா? ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். ஆனா அது 136 ஆஸ்பெக்டா உங்களுக்குள்ள வந்து விழுந்திருக்கு. இப்போ நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் கூப்பிட்டு நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த விளக்கத்தை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ டவுட் கேட்குறீங்கல்ல, டவுட் கேட்குறவங்களுக்கு ஏன் நான் தனியா பதில் சொல்றேன் அப்படின்னா அது பொதுவான டவுட் கிடையாது. ஒருத்தர் டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்டு
அவங்களுக்கானது, பதில் அவங்களுக்கானது. நாம நினைச்சுக்கலாம் மியூட் பண்ணாம கை தூக்காம நம்ம நம்மளோட என்ன சொல்றது, நம்ம முகம் காட்டாம நம்ம டவுட் கிளியர் ஆயிடுச்சுடா அப்படின்னு நினைக்கிறீங்க. சந்தோஷப்படாதீங்க, வருத்தம் தான் படணும். ஏன்னா நீங்க உங்க டவுட்டை கேட்கல. கேள்வி அதுதான், நல்லா புரிஞ்சுக்கங்க. கேள்வி அதுதான். ஆனா நீங்க கேட்கும் போது உங்களுக்கான பதில் அது வேறையா வரும். உங்க மனசுக்கு உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரியான பதில் வரும். பொதுவா இருக்கிறது அது அப்படி ஒரு பதிலே கிடையாது. ஒருத்தருக்குமான பதிலா வந்து விழுகணும். அதனால இதுலயுமே வந்து பிரசன்ட் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கேள்வி கேளுங்க. இன்னொருத்தர் கேள்வி கேட்டுட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்போ அது வந்து உங்களுக்கான பதில் கிடையாது. ஸோ திரும்பவும் சொல்றேன், இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் புரணி பேசுற நிப்பாட்டுங்க, பிரசன்ட்ல இருங்க. இப்போ மைண்டை வந்து பொதுவா நான் சொன்ன மாதிரி சமநிலை இல்லாம போறதுக்கு நம்ம உடம்பும் பிரச்சனை தானே. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். உடல் எப்போ பிரச்சனை கொடுக்குதோ அன்னைக்கு வந்துட்டு மனசும் கெட்டு போகும்னு சொன்னேன். இந்த உடலும் மனமும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசணும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உடலும் மனசும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னது. கையை மட்டும் தூக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, பரவாயில்ல. மேபி போன மீட்டிங்ல இருந்தவங்க இல்லையோ அப்படின்னு. அப்போ நம்ம உடல் மனசு ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நம்ம நமக்கே முடியல அப்படின்ற போது நம்ம மனசு பலவீனமாகும். அப்போ யாராவது சின்னதா ஏதாவது சொல்லிட்டா ஒன்னும் அழுக வரும், இல்லை எரிச்சல் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ இங்க மனசு பாதிக்கப்படுது. உடல்நிலை சரியில்லாத நேரங்கள்ல நம்மளோட மனசு பலவீனமாகுது. நம்ம உடல் பொறுத்த மாதிரி உடல்ல எந்த மூலகங்கள் கெட்டு போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான எமோஷன்ஸ் வெளிப்படும். கோவ உணர்வு வருது, இல்லைன்னா வந்து பய உணர்வு வருது, இல்லைன்னா வந்து கவலையா மாறுது, துக்கமா மாறுது இருக்கும். இதுவே ஆப்போசிட்டா நமக்கு வாய்ச்ச கணவர் வந்து சரியில்லை, நமக்கு வாய்ச்ச மனைவி சரியில்லை, நமக்கு வாய்ச்ச மேனேஜர் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசுல நிறைய ஸ்ட்ரெஸ் போடுவாங்க. வெளியெல்லாம் பூனையாட்டா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தா புலியா மாறிடுவாங்க. அப்போ உள்ள வந்தோன்னா அவங்க அவங்க பண்ற விஷயங்கள் நம்மள வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். மனசுல தான் பாதிப்பு ஏற்படுத்தும். கையால காலால பறந்து பறந்து அடிக்கலைனாலும் வார்த்தைகளால அடிச்சு நம்மளை வந்து காயப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட உடம்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உடம்புல வந்து வீக்னஸை கொடுக்கும் இல்லையா? சொல்லுவாங்களே, ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ்ஸுனால பிபி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் அதுவாக இருந்தாலும் பட் நம்ம மனசில் ஏற்பட்ட பாதிப்புனால உடல்ல மாற்றங்கள் வர்றதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ இப்போ சொல்லுங்க, மனசும் உடம்பு ஒண்ணுதான். அப்போ மனசு நல்லா இருக்கும் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும். மனசு சொல்லுது காலையில எந்திரிச்சிடுறேன் 3 மணிக்குன்னு சொல்லும். ஆனா உடம்பு கேட்குமா? இன்னொரு 1/2 மணி நேரம் படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். நம்ம என்னதான் மனசு வந்து எழுப்புனாலும் உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உடம்பும் மனசும் ஒண்ணுதான். அப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரே கோட்டில் நேர்கோட்டில் ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு ட்ராக் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு பிட்டு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் கவுந்துடும். அது போல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகணும். அப்போ இதுக்கு நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, பசியை கவனித்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், இரவு நேரமாக தூங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இரவு தூங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல தேவையான ஹார்மோன்ஸ் இருக்கும், குப்பைகள் வெளியேறும், தேவையான உறுப்புகள் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து அந்த ரெஸ்ட் கிடைச்ச உடனே ஒரு மன அமைதி வரும்ல. பரபரப்பாக ஓடிட்டு இருந்திருப்போம், ஒரு ப்ரெஷராக ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கல்யாணத்தில் ஓடி முடிச்சிட்டோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனா ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா நமக்கு? அடுத்த நாள் எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி இரவு வந்து நம்மளுக்கு தேவையான தூக்கம். நீங்கள் தூங்குங்க, நிறைய விஷயங்கள் மாறும். தூங்கும் போது நிறைய பேர் இதில் அடுத்து டவுட் வரலாம், எனக்கு தூங்கும் போது திங்கிங் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குறது தூங்க போகிறதுன்னு நான் தூங்கணுன்ற எண்ணம் மட்டும் வச்சுட்டு படுத்துருங்க. அந்த நேரத்தில் இது யோசிக்க ப்ரெசன்ட்லேருந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரவு வந்து தூக்கம் கெட்டு போகாது யோசனைகள்னால.
ஸோ இப்போ வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம செஷன் இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாமா கேள்வி பதிலோட, இல்லை இன்னும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்? ஆமாங்க ஐயா, 8 மணிக்கோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். முடிச்சுக்கலாம். அப்போ கேள்விகளோட நம்ம க்ளோஸ் கேள்விகளோட. பண்ணிடலாம். மது அம்மா. இப்போ ஐயா உங்களை நம்ம வாழ்த்திடலாம். வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கிறவங்க நீங்க அண்டர்ஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க இன்னைக்கு நிறைய எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. மனமே மகிழ்ந்துரு என்ற தலைப்புல அதாவது எந்த சிக்கல் வந்தாலுமே தீர்வு நமக்குள்ளதான் இருக்கு. அந்த நம்ம இன்னொருத்தர் அவங்களுக்கு அட்வைஸ், அதாவது அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லலாமே தவிர தீர்வை கொடுக்க முடியாது. இப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. எண்ணங்கள் வர்றது இயல்பு தான். அதே போல எண்ணங்கள் வர்றது இயல்பு. நாம எந்த ஒரு செயலுக்கும் திங்க் பண்ணலாம், ஆனா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஓவர் திங்கிங் பண்ணும்போது தான் நம்ம அதனுடைய செயல் நமக்கு பாதிப்பாகுது. எண்ணம் வந்தவுடன் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்களை, அதாவது பணம் இருக்கா, அப்புறம் அதுக்கு நபர் நம்ம ஒத்துழைக்கிறாங்க, சூழல் உள்ளதா அப்படின்னா அந்த தேவையான அளவுக்கு மட்டும் நாம பிளான் பண்ணணும். இதை தாண்டி தேவையில்லாததை நாமவே கற்பனையா நினைத்து நெகட்டிவ் எண்ணங்களா வர்றது அது நமக்கு நல்லதில்லை. அப்போ ஒரு எண்ணம் வந்தவுடன் செயல்பாட்டிற்கான எண்ணத்தை தான் நம்ம எண்ண வேண்டும். அதுக்கு நம்ம ப்ரெசண்ட்ல இருக்கணும். அப்போ இப்போதைக்கு ப்ரெசண்ட்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு அதை கவனிக்கணும். செய்கிற வேலையில கவனம். சிந்தனை உரை கேட்கும்போது சிந்தனை உரை மட்டும் கேட்கணும். அப்போதான் நம்ம முழுமையா அதை மைனூட்டா கேட்க முடியும். அதாவது லிசன் பண்றதுன்னு ஒண்ணு, கேட்கறதுன்னு ஒண்ணு. அப்போ நம்ம அந்த ஒரு சிந்தனை மட்டும் கேட்கும்போது நம்ம லிசன் பண்ண முடியும், கேட்க முடியும். முழுமையா ஐயா என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரியும். இன்னொரு வேலையை செய்துக்கிட்டே கேட்கும்போது அந்த லிசன் பண்ண முடியாது, முழுமையா நமக்கு போக முடியும், உள்ள போகாதுன்னு தான் ஐயா அவங்க சொன்னாங்க. இப்போ நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும் போது அந்த கவனத்தோட செய்து 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 இதை பழகும்போது மற்ற எல்லா வேலையும் செய்யும்போது அந்த ப்ரெசன்ட்லயே, நிகழ்காலத்திலேயே நம்ம இருக்கிற அந்த நேரம் நமக்கு அதிகமாகும். அப்போ நிகழ்காலத்துல இருக்கும்போது அந்த ஓவர் திங்கிங்கும் நமக்கு படிப்படியாக குறைந்துரும். அப்போ நம்ம கற்பனையில வேற ஒன்று இறந்த காலம் எதிர்காலத்துல போகும்போது தான் நம்மளுக்கு திங்கிங் போயிட்டே இருக்கு. அப்போ ப்ரெசண்ட்ல இருக்கும்போது நமக்கு அந்த திங்கிங் குறைஞ்சிரும். இதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு ஐயா சொன்னாங்கன்னா, புரணி நம்ம பேசக்கூடாது, முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்படி பேசும்போது நாமளே எமோஷ்னல் ஆகி தான் அதை பேசுறோம். அடுத்தது லிசன் பண்ணணும், கவனிக்கணும். அப்புறம் முன்முடிவு, ப்ரீ ஜட்மெண்ட் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ கவனிக்கணும் ஒரு விஷயத்த. அப்புறம் அந்த தேவைக்கு நம்ம பேசணும். இப்போ மனம் நன்றா இருந்தால் தான் உடலும் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த 4Gன்னு ஐயா சொல்லுவாங்க அவங்களோட ஸ்பீச்சில். அந்த 4 விஷயங்களை நாம அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு தரணும். விளக்கம் அளித்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பாக இன்ட்ராக்ஷனாக நம்ம கேள்விகளை கேட்டு நமக்கு நல்லா புரிய வச்சாங்க ஐயா அவர்கள். அக்கு ஹீலர் ரமேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியற்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக நம்ம மல்லிகாமா அறிவிப்புகள் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு நம்ம கேள்வி பதில் போலாம். கேள்வி கேட்க அன்பர்கள் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். ஜூலை 18, 19 அப்படி 2 நாள்லையும் பெங்களூர்ல ஆனந்த யோகா பயிற்சி இறைமதன் ஐயா அவங்க நேரடியா தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க. நமக்கு தெரிஞ்ச அன்பர்கிட்ட சொல்லி சேர்த்து விடலாம், சேர சொல்லலாம். ஜூலை 24, 25, 26 பட்டறை வகுப்பு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வோம். நாளை காலை 9 மணிக்கு, 11 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு சித்தர்குழு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 10 மணிக்கு இறை ஆசிரியர் மாலை நேர காயக்கல்ப பயிற்சி நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவங்க கலந்துக்கலாம். 12 மணிக்கு ஆனந்த யோகா பயிற்சி, அதாவது ஐஒய்பி அந்த கிளாஸ் நடக்குது. அனைவரும் கலந்துக்கலாம்.
அதுக்கு பிறகு வந்து நாளைக்கு சிறப்பு சிந்தனை வந்து இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவங்க வந்து 10 நாள் விபாசன வகுப்புக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு நைட் வந்துடுவாங்க. மௌனத்தில் அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை வந்து நம்மகிட்ட உரையா சொல்ல போறாங்க. அதை நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாம். அதனால அனைவரும் நாளைக்கு 6:30 மணிக்கு கலந்துக்கிறாங்க. கட்டாயமா கலந்துக்கலாம். ஆமா, இன்னைக்கு விபாசனா தியான ரகசியங்கள் என்ற தலைப்புல நாளைக்கு மாலை உரை ஐயா இறைமதன் ஐயா வந்து. ஓகேங்கம்மா. ஓகேம்மா. இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனையில் கலந்துக்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த விபாஷனா அப்படின்றது, அது இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். விபாஷனா அப்படின்றது நான் ஆக்சுவலி போகணும்னு நினச்சேன், அந்த பயிற்சிக்கே போகலை. ஆனால் போயிட்டு வந்து என்னோட நண்பர்கள் சொன்னதை வச்சு நான் ஆழமாக புரிஞ்சிருச்சு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அழுக வந்துடும். பேசாமல் நம்ம நினைக்கிறோம்ல, பேசாமல் இருக்கிறத நான் பார்த்துடலாம் அப்படின்னு போனேன். 2வது நாள் தாங்காது. அமைதி வந்து கொல்லும் நம்மளை. பேசக்கூடாது. அங்கே பெல்லு தான் அடிப்பாங்க. ஒரு மணி ஓசையை வச்சுட்டு சாப்பாடு டிஃபனு அவங்க பேசுகிற போதனைகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த நிலையை தாண்டிட்டோம் அப்படின்னா மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். மதனையா அதனுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுப்பாரு. அது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. ஆனால் அங்கேயும் வந்து இந்த மவுத் ஓவர் மெடிடேஷன் வந்து பெருசு. 10 நாள் அப்படின்றது ஒரு பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். அது அந்த விபாஷனாவை அட்டன் பண்ணுறது. 10 நாள் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருப்பீங்க, வெளியே வர முடியாது. 10 நாள் ஃபோன் பேச முடியாது. 10 நாள் வந்து பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேச முடியாது. அழுக வரும், கோவம் வரும், எல்லாம் வெளிப்படும், அரிப்பு வரும். ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு எடுத்து வச்சிருப்போம்னா பேசி புரணி பேசி அதில் வந்து அரிப்பு மூலியமா வெளியேறும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ விபாசனான்றது ஒரு நல்ல பயிற்சி. ஐயா வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலே நம்மளுக்கு வந்து புல்லரிச்சிரும், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ கேட்கலாம் நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல. நன்றிங்க ஐயா. நன்றி. மது அம்மா கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா இப்ப வணக்கம். MOM டெஃபினேஷன் என்னன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க மவுத் ஓவர் சொல்லிட்டேன். மெடிடேஷன் சொல்லிட்டு இப்ப பேசும்போது. சோ அதுதாங்க எனக்கு கேட்கணும்னு இருந்தது. ஸோ எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா கிளாஸ். தேங்க்யூ. நீங்க தான் முன்னாடி சொன்னீங்களா முன்முடிவு பண்ற ஆளு? எஸ்ங்க ஐயா, எஸ்ங்க. உங்ககிட்ட சொல்ல விரும்புனது, எனக்கு நீங்க நிறைய பதட்டம், அந்த பதட்டம் வந்து நம்மள வந்து பொறுமை இழக்க வச்சிருது. ஸோ இந்த மாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரெசென்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. நமக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசுறோம்னா வாய் சுப்புன்னு ஜிப்பை போட்டுருங்க. ஓகே ஷூர் ஐயா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளிப்படுங்க. பட் ப்ரெசென்ட்ல இருங்க. நீங்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நிறைய பிரச்சனைகள் உங்களை வந்து நீங்கும். ஓகே ஐயா. பிரசன்ட்ல இருக்கிறது எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கய்யா. தேங்க்யூ. அது பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மீட்டிங் எப்பாவது இந்த பாத்தீங்கன்னா செகண்ட்ல இருந்து இந்த சனத்துல இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லது நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஐயாட்ட பேசுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, நம்ம வந்து பகல்ல வேலை பார்க்குறோம், அங்கே இங்கேயும் போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தவங்க ஏதாச்சும் புரணி பேசுகிறோம், நம்மளே ஏதாவது ஒன்று பேசுகிறோம், நம்மளும் பேச வேண்டிய சூழ்நிலை வருதுங்களா? அப்போ அந்த மாதிரிலாம் பேசும்போது தூங்கும்போது என்ன பண்ணுதுங்க, பகலில் இருக்கிற மாதிரியே நைட்டு பூரா அந்த தாட்டு அங்கே போகிற மாதிரி வர்ற மாதிரி, அவங்க வந்த மாதிரி, அவங்க பேசுன மாதிரி, அந்த மாதிரிலாம் தோணுதுங்க. காலையில் எழுந்திரிச்சோம்னா தூங்காத மாதிரியே இருக்குது. பகலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நைட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. நம்ம தூங்கின மாதிரியே ஒரு நல்லா ஆழ்ந்து தூங்கின மாதிரியே தெரிய மாட்டேங்குது. எதனாலங்கய்யா? சரி, இதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்களே வாரி உள்ள போட்டுக்கிறீங்க. முதல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா, வேலைக்கு போறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க சார். ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கும் இல்லையா? முக்கிய ஆமாங்க. வேலைகள். அது மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. நான் சொன்ன இந்த ப்ரெசென்ட்ல இருங்க. அதை தாண்டி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வேலை வருது, இல்லை நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நம்மள நடக்குதுன்னா அதை அவாய்ட் பண்ணி நகர்ந்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்க ஓகேங்க. உதாரணத்துக்கு இது சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேனே. ஏதோ ஒரு வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு பொருள், நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் விற்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி பழகிட்டோம்னா அதை பத்தி சும்மா தெரிஞ்சுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு இதெல்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கு வேண்டாத விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. எனக்கு வேண்டாம், அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லையா, வேண்டான்னு விட்டுறணும். ஒருத்தர் வந்து அக்கா அக்கா அந்த பக்கத்து தெருவில் கொலாடி சண்டை எப்படி அடிச்சுக்கிட்டாலும் தெரியுமா அப்படின்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசுவோம்னு அமுச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சின்ன உதாரணங்கள். ஏன்னா பொதுவாக லேடிஸ்க்கு தான் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம வந்து அதுலேருந்து தள்ளி இருக்கிறதுக்கு என்ன வழியோ, இப்போ என்ன எனக்கு வேணும், ஒருவேளை சும்மா இருக்கிறது. வடிவேலோட காமெடி, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிம்பாங்கல்ல. ஆனால் சும்மா இருக்கிறது தான் கஷ்டமே. சும்மா இருக்கிறது சுகம். சும்மா இருக்கிறது சுகத்தை கொடுக்கும். நம்ம சும்மா இருக்கோமான்னு பாருங்க. நீங்க நான் விபாஷனா சொன்னேன் இல்லையா, அதுல சும்மா இருக்கணும், பேசாம இருக்கணும். முடியுமான்னு கேட்டு பாருங்க. கஷ்டம். முடியாது. சும்மா நீங்க ஒரு இடத்துல தியானம் பண்றீங்களம்மா, எல்லாரும் காலையில இருந்து தியானம் பண்றீங்களா, அந்த தியானத்துல இன்னைக்கு 3 மணி நேரம் செய்ய வேண்டிய தியானம் இன்னும் ஒரு 6 மணி நேரம் நம்ம கண்டினியூ பண்றோம்னு சொன்னா உட்காந்துருப்பீங்களா? சொன்னால் மட்டும்தான் உட்காந்துருக்கும், மற்றவங்களாம் எந்திரிச்சு ஓடி போயிருக்கும். அப்போ நம்ம வந்து இருக்க மாட்டோம். நம்ம அந்த 3 மணி நேரமே 2 மணி நேரம் இருக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தேவைக்கேற்ப நம்மளோட அந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். தேவையில்லாததை களையணும். தேவையில்லாத விஷயங்கள இருந்து தூரம் விலகி போகணும் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து தேவையில்லாததை விடுங்க. தேவை உள்ளதை உங்களுக்கு 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 யார் முக்கியம் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்க. என் பசங்க, பிள்ளை, எங்க வீட்டுக்காரு. அப்புறம் அவ்வளோதானா? சொந்தக்காரங்களா இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் அதான் ஏதாவது நம்மள குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நான் இப்ப அதிகமா யார் கூடயும் வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கல. சரி. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு யார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்களுக்கு முக்கியமான ஆள். முதல்ல நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் முதல்ல செய்யுங்க. நீங்கள் நல்லா இருங்க, உங்களை சுற்றி இருக்காங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் மனசு ஒரு நிலையாகட்டும். நீங்கள் பசிச்சு சாப்பிடுங்க, நீங்கள் நேரமாக தூங்க, நீங்கள் புரணி பேசாதீங்க, நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருங்க. உங்களை சுற்றி எல்லாமே மாறும். முதல்ல இந்த பெண்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு முக்கியம் நீங்கள் மட்டும்தான். முக்கியத்துவம் உங்களுக்கு மேலே செலுத்துங்க, முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுங்க, மற்ற எல்லாம் மாறும். ரொம்ப இதை நன்றிங்க. பயிற்சி உங்க பண்ணுங்கம்மா. வீட்ல நிச்சயமா அப்படிதாங்க சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களுக்கு. என்னங்கம்மா? எங்க வீட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி நீ அடுத்தவங்கள பத்தி தான் கவலைப்படுற, உன்னைய பத்தி நீ நினைக்க மாட்டேங்கிற. சொல்லியும் அறிவு வர மாட்டேங்குது நமக்கு. அடுத்தவங்கள பத்தி பேசி பேசி நீயே உடம்பு வீட்டில் சொல்றதுக்கு ஆள் வச்சுக்கிட்டா குடிச்சீன்னா ஏன் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்க? வீட்டில் சொல்றது சரியா தானே சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் புருஷன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க அவங்க சொல்றது சரிதான், அதை கடைபிடிங்க. இப்ப நானும் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க இது முதல்ல கடைபிடிங்க, நிச்சயமா மாற்றங்கள் வரும். சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது நல்லது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது துரைராஜன். ஐயா வாழ்க வளமுடன். அன்மிட் கொடுத்துருக்கேங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. துறையில் எல்லாம் சிறப்பாக இருந்தது. நன்றிங்க நன்றிங்க. பேசும்போது வந்து மனமே மருந்துல அந்த 4G பிரின்சிபல்னு சொன்னாங்க. அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 4G பத்தி சொல்லுமா ஐயா? 4Gன்றது ஒன்றும் இல்லைங்க, 4 கோல்டன் ரூல்ஸுங்க. முதல்ல வந்து பசிங்க. நம்ம வந்து எப்போ சாப்பிடணும்னா 3 வேளை உணவில் வாட்சோட பிடிச்ச உணவை பசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். சரிங்களா? இது வந்து ஒரு ஜீங்க, ஒரு கோல்டன் ரூல். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தேவைப்படும் போது தாகத்துக்கு தண்ணி, அதாவது தாக உணர்வு வரும்போது அந்த தேவைக்கு, அந்த தாக உணர்வுக்கு தேவையான தண்ணியை மட்டும் குடிக்கிறது. இது ரெண்டாவதுங்கயா. மூணாவது வந்துட்டு நமக்கு ஓய்வு, எப்பெல்லாம் ஓய்வு தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஓய்வு எடுத்துக்கணுங்கயா. இது வந்து தூக்கத்தில் வராது. அதாவது ஓடி ஆடி உழைக்கிற ஆள் வந்துட்டு கொஞ்சம் கையை கால் நீட்டி படுத்தா ஓய்வு. ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருக்கோம்னா எந்திரிச்சு நிற்கிறது ஓய்வு. நின்றுக்கிட்டே இருக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கணும்னா உட்காருறது ஓய்வு. பஸ்ஸில் போகும்போது கையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு போகிறோன்னா இதுக்கு ஓய்வு கொடுத்து இன்னொரு கையை மாற்றுறது ஓய்வு. இப்போ ஓய்வோட நிலைகள் மாறும். உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையும் கொடுக்கறது ஓய்வு தான். ஸோ ஓய்வை புரிஞ்சுக்கணும். 4வது ஜி ரொம்ப முக்கியமானது, இரவு நேரமாக தூங்குறது. இன்னைக்கு வந்து தூக்கம் அப்படின்றது பல பேர் தொலைச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் லைட்ஸும் வந்ததுனால
நம்ம வந்து தூக்கத்தை தள்ளி போட்டு 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 நம்மளோட அந்த சிறுகாடியம் ரிதம் மாற்றி வச்சுருக்கோம். அதனால் வந்து படுத்தாலும் தூக்கம் வருதில்ல. அப்போ நேரமாக தூங்கணும். நேரமாக தூங்குறதுனால அதிகபட்சமான கழிவுகள் நைட்டில் வெளியேறும். அப்படி வெளியேறதுனால நமக்கு தேவையான நோயுற்ற காலங்களில் நம்மளை காப்பாற்ற போகிற ஹார்மோன்கள் சுரக்கிற நேரம் அந்த நைட்டு நேரம். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம உடம்புல இந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுற உறுப்புகள் குளிர்ச்சி அடைகிற நேரம் அந்த 11லேருந்து 3 மணி வரைக்கும். அதுக்கு நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். அப்போது நேரமாக 9 மணிக்கு நம்ம 9 அதுக்கு முன்னாடியே படுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இந்த 4 கோல்டன் ரூல்ஸ் தான் நான் அந்த 4Gன்னு சொன்னதுங்க. முதல்ல உங்கள் பசியை கவனிங்க போதும். இரவு தூங்குங்க. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது கலைவாணி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அட்மிட் கொடுத்துருக்கீங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா. உங்க வாய்ஸ் கொஞ்சம் இது கம்மியா இருக்கு. மைக்கு பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா. அம்மா போன் கேக்குது. ஆனா நீங்க போன் இங்க வச்சுட்டு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி கேக்குது. போனை கையில வச்சுக்கிட்டு உங்க வாய் பக்கத்துல கொண்டு வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரி ஐயா, இப்ப சொன்னாங்க இல்லையா, நான் நைட்ல தூங்க சொல்ல அப்படியே தவம் பண்றதும் வாழ்த்துறதும் இதேதான் ஐயா எனக்கு வந்து தூக்கத்துல. இன்னொரு வாட்டி தவம் சொல்லுங்க. தவம் பண்றதும் தவம் பண்றோம்ல ஐயா, அந்த தவம் ஆமா. பண்றதும் வாழ்த்துறதும் தான் எனக்கு, அதுதான் நைட்ல தூங்கினா வருது ஐயா. ம் அது என்ன ஐயா? ஏன்னா அப்பயும் நீங்க பிரசன்ட்ல இல்லைன்னு இருப்போம். நீங்க 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 வந்து மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல குறைஞ்சிருந்தாலும் அது நோய் தான், கூடி இருந்தாலும் நோய் தான். தவம் பண்றோம்னு சொல்லிட்டு பிரசன்ட்ல தேவையானது விட்டுட்டு தவம் பண்றதும் பிரச்சனை தானே. தவம் எதுக்கு பண்றோம்? தவம் எதுக்கு பண்றோம்? நம்ம மனசும் உடலும் நம்மளை சுத்தி இருக்க சூழலும் எல்லா நேரங்களும் அதே மாதிரி தவநிலையில இருக்கணுன்றதுக்காக தவம் பண்றோம் இல்லையா? அப்போ தூக்கம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேற வேற மதத்துல இருந்து வந்திருக்கோம் இல்லையா? எந்த மதத்திலேயாவது இந்த கமர்ஷியல் வழிபடுற வழிபாடு ஸ்தலங்களை தவிர்த்து வழிபாடு ஸ்தலங்களில் 8 மணிக்கு மேலே நீங்கள் போய் இல்லை 8:30 மணி, அதிகபட்சம் 9 தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், முஸ்லீம்ஸில் நைட்டு தொழுகையோட 9க்குள்ளே தான். அதை தாண்டி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கடவுளுக்காக நீங்கள் அர்ப்பணிங்க, தொழுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா சொல்லுங்க. கலைவாணிமா, இந்த கேள்வி உங்களுக்கு தான். இல்லைங்க ஐயா, அது போல சொல்ல ஐயா. ஆனாலும் எனக்கு வந்து நான் வேணான்னு தான் இது போல வரக்கூடாதுன்னு நினைச்சு படுக்கிறேன் ஐயா. ஆனா அது போல வருது. நீங்க வேற ஏதோ என்ன சொல்றது, உங்களோட எண்ணங்கள் வந்து வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்க நீங்க முதல்ல இந்த பிரசன்ட்ல இருந்து பழகுங்க. தியானத்துல இருக்கும்போது பிரசன்ட்ல இருங்க. தியானத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரசன்டான விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்துங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க தேடுங்க. இரவு நேரம் தூங்குறதுக்கு மட்டும்தான்றத பதிச்சுக்கங்க உள்ள. நான் இந்த உதாரணம் ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம அதிகபட்சமா நினைக்கிறது இறைவன், கடவுள், சாமியை தான் பெருசா நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சாமிகள், இறைவன் சொன்ன விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா, எனக்காக கூட நீ நைட்டு வந்து ஒன்றும் ஆணியே பிடுங்க வேண்டாம், நீ தூங்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏதாவது வழிபாடு ஸ்தலங்கள்ல இரவு ஃபுல்லா வழிபடணும்னு சொல்லியிருக்காங்களா? தரிசிக்க போறோம். ஆனால் ஈவினிங் ஆனால் நடைய சாத்திடுவாங்க. முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுக அந்த 8 மணி 8:30 மணி 9 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆப்வியஸ்லி கிறிஸ்டியன்ஸு, சீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வழிபாடே கிடையாது. அந்த ஸ்பெஷல் டேஸ் நியூ இயர்க்கு இருக்கும். சிவராத்திரி டைம் ஒரே ஒரு நாள் தானே, சிவன் வந்து உறங்குற நேரம் நம்ம முழிச்சிருக்கணுன்ற அந்த கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்னைக்காவது ரேர்லி நடக்கிறது. ஆனால் மற்ற நாட்கள் எல்லாம் பாருங்கள் இரவு தூங்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தம் டைம், காலையில் நேரம் வந்திருக்கணும், காலையில் வழிபடுறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2:30 3 மணி சூரியன் உதிக்கிற டைம். அப்போ அது வரைக்கும் நம்ம தூங்கி இருக்கணுன்றதுக்கான முக்கியத்துவம் தான் அது. நீங்கள் தூங்கணும்னு மட்டும் நினைங்க. இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், நான் தவத்துக்கு
அர்ப்பணிக்கிறேன், தவம் என்ன என்ன நான் தவமாவே நான் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தூங்குனா மட்டும்தான் அது மாறும். நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பிரசன்ட்ல இருங்க. சரிங்க. தேவையில்லாத நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதை மாத்திக்கிங்க. சரி. பிரசன்ட்ல இருங்க. பிரசன்ட்ல இருங்க, எல்லாம் மாறும். உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னதை. 9 மணிக்கெல்லாம் படுக்கிறேன் ஐயா, 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுறேன். ஆனா ம் அது 11 மணிக்கெல்லாம் பாத்ரூம் போய் சொல்ல பொழுது வெடிஞ்சிட்டா போல எழுந்து வரேன். அவ்வளவு தூக்கம் நைட்டு வரும். சாப்பிடாதீங்கம்மா. நைட் சாப்பிடாதீங்க. நேரமா தூங்குங்க போதும். நைட்டெல்லாம் பாத்ரூம் படுத்தா காலையில் தான் எந்திரிக்கணும். நைட்லாம் எந்திரிக்க கூடாது. பாத்ரூம்லாம் வரக்கூடாது. 4G கவனிங்க. பசிச்சு சாப்பிடுங்க, நேரமா தூங்குங்க, தேவைக்கு தண்ணி குடிங்க போதும். சரி, அப்படிதான் குடிக்கிறேன் கண்டிப்பா. நீங்க அதான் நீங்க சாப்பாடு நீங்க மட்டும். நான் சொன்னதுல இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதை கவனிச்சு அதை சரி செய்யுங்க, நிச்சயமா மாற்றம் வரும். சரிங்க, நன்றி ஓ, ஐயா. நன்றிங்க நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வேற ஏதாவது சந்தேகம்? வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒருத்தருக்கும் டவுட் இல்லைங்கய்யா, முடிஞ்சிருச்சு டவுட். அதான் நன்றிங்க. ரெண்டே விஷயம்தான். ஒன்று, நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. இன்னொன்று, சுத்தமா புரியல, எப்போ 8 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பேர் இதை அப்படிலாம் பார்த்து தான் இல்லைங்கய்யா, சிரிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இல்லை, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நீங்க சொன்னது ரொம்ப பரவாயில்ல. மனமே மகிழ்ந்துருங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கய்யா. அதான் அப்படிலாம் யாரும் நினைக்கிறீங்க. மனம் எப்போ மகிழும் அப்படின்னா சமநிலை அடையும் போது. அதுக்கான விஷயம்தான். நம்ம டாபிக் ஒட்டி அந்த டாபிக்கோட கேட்சியான பேருக்காக நம்ம பேசுறதை தாண்டி உண்மையான மாற்றம் வரணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றத்தை எதிர்பார்த்து நிறைய ஆக்சுவலி ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு இல்லையா? ரொம்ப ஆமாங்க, சிலராக ஆமாங்க. இருந்தாலும் ஃபீட்பேக் சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, மாறி இருக்குன்றத நான் உணர்ந்திருக்கேன். தனியாகவும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்போ அப்படி சரிங்க பார்க்கும்போது ஐயா. அந்த இன்னொரு சேஞ்சு தான் இது பேசிடலாம். ஜெயகிருஷ்ணன் ஐயா. ஐயா அன்மிட் கொடுத்துருக்கேங்கய்யா, வா பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். ரெண்டாவது தடவை வர்றேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. பரவாயில்ல ஐயா, சொல்லுங்க. இந்த விபாசனாவை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? ம் விபாசனா ம் அது ம் ஒரு ம் 40 வருஷத்துக்கு முன்னால வந்து வடநாட்டுல நான் இருக்கும்போது விபாசனா அட்டன் பண்ணியிருக்கேன் 10 நாள். ம் அது டாக்டர் கோயங்காங்கிறவர் அவர் வச்சு நடத்துனது. சரிங்க. அதுல எல்லா இடத்துலயும் எல்லா மரத்துலயும் வந்து நோபல் சைலன்ஸ்னு எழுதி வச்சிருப்பாங்க. ம் யாருக்கிட்ட சிக்னல் கூட கொடுக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு ம் டோட்டலா 10 days கம்ப்ளீட்டா ம் அந்த பாலிங்கிற முறையில கீழே உட்காந்துதான் சாப்பிடணும் அப்படிலாம் இருந்துட்டு. அப்ப என்னோட ரூம்ல வந்து இன்னொரு பெட்ல இருந்தவர் வந்து இன்னொருத்தர் அந்த பட்டது அவர்கிட்ட கூட நான் பேசக்கூடாதுன்ட்டு. ம் அப்ப ஆமா. நான் பாட்டு சாதாரண அவர்கிட்ட இருந்துட்டு 10வது நாள் முடிச்ச பிறகு 11வது நாள் வந்து அவரு வெளியில வரும்போது என்கிட்ட கேட்டாரு, எங்க ம் போகணுங்கன்னாரு. நான் பஸ்ல போயிடுறேங்க அப்படின்னு. அவருக்கு ம் வந்திருந்தது ஏர்போர்ட்ஸ்ல, இவர் வந்து ஏர்போர்ட்ஸ்ல ஏர் மார்ஷல். அவரு பா என் பக்கத்துல படுத்திருந்தவர் ஏர் மார்ஷல். அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சுது. அப்ப சரி சரி நான் சரி. வந்து தடுமாறி போயிட்டேன். ஏர் ம் மார்ஷல் என் பக்கத்துல இத்தனை நாள் படுத்திருக்காரு, நோபல் சைலன்ஸ் இருந்ததுனால அந்த 10 days அப்படியே சைலன்ஸ்ல இருந்தேன். about ம் 40 years பேக். ம் மியூட் ஆயிடுச்சு ஐயா. மீட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். அடுத்தது கீதாம்மா. வாழ்க வளமுடன். ஐயா பேசுங்கம்மா வாழ்க ஐயா. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. 2023 போனேங்க ஐயா விபாசனா திருவண்ணாமலையில. ம் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. போய் மூணாவது நாள் நைட்டு வாமிட்டிங். உள்ள இருக்க கழிவெல்லாம் வெளியில திருச்சு. நுரையீரலாம் ஃப்ரீயா, ம் நுரையீரலுக்கு நீரெல்லாம் வெளியில வந்துடுச்சு. அவ்வளோ ஒரு ம் சளியோட போனேன், கால் வலியோட. ம் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. போனோன்னே மெட்டல் எதுவும் போட்டிருக்கூடாது. வாட்சு, செயினு, கோல்டு எல்லாமே கழட்டி கொடுத்துணும். ரப்பர் கிளிப்பு கூட போட்டிருக்கூடாதுங்க ஐயா. அவங்கவுங்க விருப்பம். அவங்க ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். எதை கழட்டி வச்சிடலான்ட்டு லாக்கர் கொடுத்துட்றாங்க. அங்கேயே நம்ம எல்லாமே செல்லு எல்லாமே வச்சிடுறோம். அப்படி அம்மா, வச்சுட்டு ஒரு நிமிஷம். விபாஷனாவை பத்தி மதனையா நாளைக்கு பேசுவாரு. நாளைக்கு இன்னைக்கு நன்றிங்க நைட்டோ ஐயா. பேசுறாரு போல. அதை ரொம்ப பத்தி நீங்க அற்புதமா அங்க பேசுங்க. இருந்ததுங்க. நான் ஒரு ஜிஸ்ட் தான் கொடுக்கறது. அந்த அதான் விபாஷனான்றது அந்த மாமுக்கு வந்து எவ்வளவு முக்கியம், பேசாம ஆமா இருக்கிறது எவ்வளவு ஆமாங்க ஐயா. முக்கியம் தான் சொன்னது. ஆமாங்க ஐயா. ஸோ நம்ம இங்க கட் பண்ணுவோம், நீங்க அங்க ஃபீட்பேக்கை பேசுங்க. அங்க நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். வாழ்க நல்லது. வளமுடன் இன்னொரு ஐயா. வாய்ப்பு இருந்தா நம்ம ஷேர் பண்ணுவோம். விஜயமா நன்றிங்க ஐயா. ஓகே நல்லது. விஜயமா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்க அதான் அதே விபாசனை தான் கேட்கறதுக்காண்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்கய்யா. அப்படியா? வாழ்க வளமுடன். துரைராஜன் ஐயா கேளுங்கய்யா. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். சின்ன இப்ப 4 இது மட்டும் டோன்ட்ஸ் மட்டும் சொன்னீங்க மனமே மருந்துக்கு. டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு புறம் பேசுவது, அப்புறம் வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், மைண்ட் சரியா இல்லைன்னா உடலும் சரியா இருக்காது, உடலும் மனசும் எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு. இதுல வந்து டூஸ்ன்னு சொல்லும் போது ஒண்ணு மட்டும் தான் சொன்னீங்க, பிரசன்ட்ல இருக்க வேணும். அது மட்டும் தானே ஏன் அது கூட டூஸ்ல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு? இல்ல அதான் டூஸ்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் அதுல பிரசன்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லியிருக்கேன் நான். அதான் சொல்லிக்கிறீங்க. ஆமா மத்தது அது ஆமா. கூட டோன்ட் எந்த அளவுக்கு நம்ம வெளியேற்றுறோமோ டூஸ் தன்னால வந்துடும். ரைட் ரைட். பிரசன்ட்ல இருக்கிறது அது ரொம்ப முக்கியங்க. அது ஒண்ணுதான் இருக்கே. ஆனா அந்த ஒண்ணு ஃபாலோ பண்றதுக்குள்ள பாதி உசுறு போன மாதிரி இருக்கும். ரைட் ரைட் ரைட். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சு காலே கிடையாது. டூஸ் இஸ் பிரைமரி ஒன்னு, மோஸ்ட் பிரைமரி போஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட் ரைட். ஓகே தேங்க் யூ. நல்லதுங்க நல்லது. எழுதி வச்சதை தாண்டி உள் வாங்குனீங்கன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம உள் வாங்கி அப்சர்வேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா எழுதி வைக்கவே தேவையில்லை. அது நம்ம பாட்டுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிருவோம். சரி, வேற யாரும் இல்லை போல. நம்ம முடிச்சுக்குவோமா? என்ன இந்த இறை சாதனை மார்க்கத்தில் அடிக்கடி கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, நான் அன்றாட பார்த்த விஷயங்கள், நான் பயணித்த விஷயங்களை வந்து இங்கே பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கமுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை கேட்டு டவுட்ஸ் இருந்தது இல்லை திட்டினவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் நம்ம சந்திப்போம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஐயா உங்களை வாழ்த்திருவோங்க. மனமே மகிழ்ந்துங்கிற தலைப்புல ஐயா வந்து ரொம்ப உண்மையிலேயே நல்ல மனத்தை பத்தி நல்லா பேசினாரு. ஐயாவை எல்லாருமே அதுவும் கேள்வி பதிலுக்கு ரொம்ப பொறுமையா ஐயா வந்து சிரிச்சுக்கிட்டே பேசினாரு. அதனால ஐயா உங்களை நம்ம துரிய நிலைக்கு வந்து வாழ்த்திடலாம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். அக்கு கீழர் ரமேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களுடைய இனிய குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க. நீங்க ரிலீஃப் ஆயிக்கலாங்க. நல்லது நல்லது நல்லது. வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாமா? முருகன். ஆமா, அன்மிட் கொடுத்திருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், ஒரு துறையில் சமநீதி. போரில்லா நல்லுலகம், ஒரு துறையில் சமநீதி. நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல். தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு. தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு. செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள். பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்தது இந்துமதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடல் மிகவும் இனிமையாக பாடி கொடுத்த அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு தற்சோதனையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.